எப்படி 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 நீங்களே அவருக்கு பணம் ரெடி பண்ணி கொடுப்பீங்களா? அப்புறம் நீங்களே அதை சால்வும் பண்ணுவீங்களா? அதை பார்த்துட்டு எங்க மாமா அப்படியே நன்றி உணர்ச்சியில கம்பெனி நிர்வாகத்தை உங்களுக்கு எழுதி கொடுத்துருவாராம். செம்ம பிளானுங்க. தம்பி, என்ன நீ என்னமோ கூட இருந்து பார்த்த மாதிரி சொல்ற? நீங்க போடுற இந்த பிசினஸ் கால்குலேஷனை நான் காலேஜில் MBAலே படிச்சுட்டேன். அந்த அளவுக்கு கூட அறிவில்லாதவனா நானு? அத்தை கோமால இருக்கிறத பயன்படுத்திக்கிட்டு இந்த தூண்டி விட்டு தூண்டில் போடுற வேலையெல்லாம் இனிமே வச்சுக்காதீங்க. நான் ஒருத்தன் இங்க இருக்கிற வரைக்கும் எங்க கம்பெனியில இருந்து ஒரு செங்கலை கூட உங்களால உருவிட முடியாது. புரியுதா? இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். பாப்பவி போலாம். சித்தப்பா சித்தப்பா, உங்க சவால மறந்துட்டீங்களே. ஆமால்ல, அதான் ஆல்ரெடி ஒரு சவால் விட்டனே பவி. வேணும்னா ஒரு சேஞ்சுக்கு அத நீயே சொல்லிடு. அப்படின்றீங்க? ஆஃப் கோர்ஸ். இன்னும் 30 நாளைக்குள்ள எங்க பாட்டி எப்படியும் கண்ணு முழிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க நினைச்ச மாதிரியே எங்க கம்பெனிய நாங்க சூப்பரா நடத்தி காட்டுவோம். அதனால இந்த கம்பெனி அது உங்க கைக்கு வரும்னு கனவு ஒண்ணும் காணாதீங்க. ஓகேவா பாட்டி? நீங்க வீட்லயே நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதுதான் உங்க ஹெல்த்துக்கு நல்லது. சரியா? என்ன சித்தப்பா, கரெக்டா சொல்லிட்டேனா? கலக்கிட்ட. வா போலாம். நில்லுங்க. ஏன் வீட்டுக்கே வந்து ஏன்கிட்டயே நீங்க 2 பேரும் சவால் விட்டுட்டு போறீங்களா? அதே 30 நாளுக்குள்ள ரமாக்கு நீங்க இருக்கிற அத்தனையும் ஏன் பேருக்கு வரும். ரமா குரூப் ஆஃப் கம்பெனிய ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அதை ஒண்ணு இல்லாம நான் ஆக்கி காமிக்கிறேன். பாக்குறீங்களா? அதையும் தான் பாப்போமே. பவி, என்ன என்ன யோசிச்சுட்டு இருக்க? கிருஷ்ணா மாமாவை பத்தி தான் சித்தப்பா. பாட்டி இப்படி ஆனதுக்கு காரணமே காயத்ரி பாட்டி தானே? ஆமா. அப்படி இருக்கிறப்ப கிருஷ்ணா மாமா எப்படி அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு? நம்ம பாட்டியோட கம்பெனிய அவங்க கிட்ட போய் கொடுக்கலாமா? அவங்க அத நல்லாவே நடத்த மாட்டாங்கன்னு சின்ன பொண்ணு எனக்கே தெரியுது. ஆனா மாமாக்கே அது தெரியல சித்தப்பா. நானும் அதை பத்தி நிறைய தடவை யோசிச்சு பார்த்தேன் பவி. ஏதேதோ சொல்லி மாமாவையும் என் அக்காவையும் ஜோதியையும் நல்ல பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். கம்பெனி நிர்வாகத்தை மாமாவே அவங்க பேருக்கு மாத்தி தர அளவுக்கு அவருக்கு ஏதோ ஒரு நெருக்கடிய அவங்க ஏற்படுத்தி இருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சாலே போதும், அவங்க நினைக்கிறத நடக்க விடாம நம்மளால செஞ்சிட முடியும். சித்தப்பா, என்ன பவி? அன்னைக்கு மாமா உங்ககிட்ட வந்து 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு போனாங்கன்னு சொன்னீங்கல்ல? அந்த 5 லட்சத்தை மாமா யார்கிட்ட கொடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டா அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்படி அந்த காசு யார்கிட்ட போச்சுன்னு தெரிஞ்சா காயத்ரி பாட்டியோட பிளானும் தெரிஞ்சிரும். இது எனக்கு தோணவே இல்லையே. கண்டிப்பா நீ சொன்ன ரூட்ல போனா மாமா என்ன பிரச்சனையில மாட்டிருக்காருன்னு கண்டுபிடிச்சிடலாம் பவி. சூப்பர் ஐடியா இது. சரி வா, உடனே ஆபீஸ்க்கு போய் செக் பண்ணோம்னா இந்த விஷயத்துல யார் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். வா. மேடம், இப்போ யாருக்காக மேடம் வெயிட் பண்றோம்? சிஸ்டர், நீங்களாவது என்ன விஷயம்னு சொல்லுங்களேன். அது ஒன்றும் இல்லை சார். கிருஷ்ணா ஃபோன் பண்ணி
அவசரமா அக்காவை பார்க்கணும்னு சொன்னாரு. எதுக்கு? அதான் மச்சான் தான் வீராவசனை பேசிட்டு போனானே. அதுக்கப்புறம் அந்த ஆளை நாம எதுக்கு பார்க்கணும்? எனக்கு என்னமோ கிருஷ்ணா நல்ல கேம் ஆடுற மாதிரி தெரியுது. அவன் பிரச்சனைய நீங்க சரி பண்றேன்னு சொன்னதும் பாரோ பட்டானிய எழுதி தர மாதிரி டிராமா போட்டு பின்னாடியே அவன் மச்சான தூண்டி விட்டு அனுப்பிச்சிருக்கான். என்ன மேடம், நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க சிரிக்கிறீங்க? என்கிட்ட கேம் ஆடுற அளவுக்கு அவனுக்கு அறிவும் கிடையாது, என்னை எதுக்குற அளவுக்கு அவனுக்கு தைரியமும் கிடையாது. இதெல்லாம் வேணுவா பண்ற வேலை. அப்ப கிருஷ்ணாவை பார்க்கறதுக்கு நம்ம ஏன் வெயிட் பண்ணோம்? காரணமாதான் கிருஷ்ணாவுக்கு நெருக்கடி கொடுத்தா அவன் ஏன் பக்கம் வந்துருவான்னு நினைச்சேன். நினைச்ச மாதிரியே வந்தான். இப்போ வேணுவை இந்த பக்கம் வர வைக்கணும்னா அந்த நெருக்கடிய இன்னும் டபுள் மடங்கு ஆக்கணும். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க சித்தி. வேணு கடைசி நேரத்தில் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சித்தி. நீங்கள் எனக்கு செஞ்சுருக்கிற உதவிக்கு நான் திரும்ப உங்களுக்கு ஏதாவது செய்யணுன்னு தான் கம்பெனி பொறுப்பை உங்கள் பேருக்கு மாற்றுறதுக்கு தான் நினச்சேன். ஆனால் வேணு சொதப்பிட்டான். இங்க பாரு கிருஷ்ணா, நான் என்னைக்குமே உங்க கம்பெனி மேல நான் ஆசைப்பட்டதே இல்லை. ஏன்னா அது எனக்கு தேவையும் இல்லை. உன்னை நான் என் சொந்த பையன் மாதிரி தானே நினைச்சேன். அதனாலதான் உனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்ப நான் உன் கூட இருந்தேன். ஆனா உங்க வீட்டுல உள்ளவங்களே ஏதோ விரோதிய பாக்குற மாதிரி பாக்குறாங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என் வீடு படி ஏறி அந்த வேணுவும் பவித்ராவும் என்னையே அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க. எல்லாருக்குமே நான் நல்லதானே நினைச்சேன். ஆனா அதுவே என்ன அவமானப்பட வைக்கிறப்போ எதுக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணணும்? கரெக்டா சொன்னீங்க மேடம். எல்லாரும் உங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை சார். போதும் கிருஷ்ணா, இதெல்லாம் விட்டுருவோம். உனக்கு உதவி செஞ்சு அதனால நான் கெட்ட பேர் எடுத்ததெல்லாம் போதும். இதுக்கு மேல உன் பிரச்சனைய நீயே பாத்துக்கோ. ஏதோ உனக்காக அந்த பணத்தை நான் செட்டில் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா உதவியும் செஞ்சுட்டு அதுக்காக அவமானமும் படுறதுக்கு இனி நான் தயாரா இல்ல. இனி அது உன் பிரச்சனை. நீயே உன்னை சரிப்படுத்திக்கோ. என்ன வேணா செஞ்சுக்கோ. நான் ஒதுங்கி நிக்கிறதா நல்லது. சர்குணம் மேடம், வண்டி எடுங்க. ஓகே மேடம். போலாம். சித்தி, நான் சொல்கிறத கேளுங்க சித்தி. சித்தி ஒரு நிமிஷம் சித்தி. சித்தி, அன்னைக்கு கிருஷ்ணா மாமா ஆபீஸ்க்கு வந்தார்ல. என்னைக்கு சார்? அதான் அன்னைக்கு பணம் வாங்குறதுக்கு. அன்னைக்கு கூட ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அட்வான்ஸ் கொடுத்தாங்களே. ஆமா சார். அன்னைக்கு டேட்ல ரெக்கார்டான சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் என் மெயிலுக்கு உடனே ஃபார்வர்ட் பண்ணுங்க. சிசிடிவி ஃபுட்டேஜா? எதுக்கு சார்? கேள்வி கேட்காதீங்க, சொன்னதை மட்டும் செய்யுங்க. சரிங்க சார், நான் எல்லாத்தையும் உடனே உங்க மெயிலுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். சீக்கிரம். மாமா இங்க வந்த வரைக்கும் அவர் கூட யாரும் வந்த மாதிரி தெரியலையே. என்ன பண்றது? சித்தப்பா, ஒருவேளை வந்தவங்க வெளியில கூட வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம்ல. அதை செக் பண்ணா தெரிஞ்சிரும் சித்தப்பா. கரெக்ட் பவி.
நீ சொன்னது கரெக்ட் பவி. இந்த ஆள்கிட்ட தான் மாமா பணத்தை கொடுத்துருக்காரு. அப்படின்னா இந்த ஆளை பிடிச்சா ஃபுல் டீடைல்ஸும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் ஒரு கார் நம்பரை போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன். அந்த நம்பரை வச்சு அந்த காரோட டீடைல்ஸை எனக்கு உடனே வாங்கி அனுப்புங்க. சரிங்க சார். பவி, நம்ம நினைச்ச மாதிரியே இவரை வச்சு மாமாவோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சித்தப்பா ஒரு நிமிஷம் சித்தப்பா. என்ன பவி? நான் இவரை பார்த்திருக்கேன் சித்தப்பா. அப்படியா? ஆமா சித்தப்பா. ஆ? ஏன் பாப்பா, கண்ணு தெரியாத உனக்கு கார் வருதுல்ல, எப்படியே வருவ நீ? இந்நேரம் இடிச்சிருந்தா என்ன இருக்கும்? பார்த்து வர மாட்டியா? இல்ல. என்ன இல்ல, வேடிக்கை பார்த்துட்டே போனா அப்படிதான். ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேரு போ. சாரி அங்கிள். யாருக்கு வேணுமோ சாரி, பார்த்து போ. உன் மேலதான் தப்பே இல்லையே பவி. கார்ல வந்த அவங்க தானே ஹார்ன் அடிச்சிருக்கணும். அப்புறம் நீ எதுக்கு பவி சாரி கேட்ட? தப்பு செஞ்சது அவர்தான். அவர்தான் சாரி கேட்கணும். இப்பவே போய் அவரை ஒரு வழி பண்ணிடணும். எதுக்கு காயத்ரி பாட்டி இந்த அங்கிளை பார்த்துட்டு போறாங்க? இவரை பார்த்தாலே ரொம்ப மோசமானவர் மாதிரி தெரியுது. ச்சே, காயத்ரி பாட்டிக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸே இல்ல போல. என்ன பவி சொல்ற? இந்த ஆளையா காயத்ரி பார்த்து பேசிட்டு இருந்தாங்க? ஆமா சித்தப்பா, நான் நல்லா பார்த்தேன். இவரே தான் அது. நான் கூட யாரோ இவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவர்கிட்ட தான் கிருஷ்ணா மாமாவும் இப்ப பேசியிருக்காரு பாருங்களேன். நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்போ மாமாவோட பிரச்சனையில காயத்ரிக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது. சூப்பர். அந்த ஆளோட கார் நம்பரை வச்சு அவரோட அட்ரஸ் வந்துருச்சு பவி. சரி, ஓகே. உன்னை அப்படியே வீட்டில் டிராப் பண்ணிட்டு நேர்ல போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். சரி சித்தப்பா. உனக்கு உதவி செஞ்சு அதனால நான் கெட்ட பேர் எடுத்ததெல்லாம் போதும். இதுக்கு மேல உன் பிரச்சனைய நீயே பாத்துக்கோ. ஏங்க 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 என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ. சொல்லுங்க. வர வர நீங்க ஆளே முன்ன மாதிரி இல்ல. எப்ப பாரு ஏதோ டென்ஷனாவே இருக்கீங்க. சரி, இந்தாங்க இந்த காஃபியாவது குடிங்க. எனக்கு தேவையில்ல, விடு. அட, சொன்னா கேளுங்க. இந்தாங்க குடிங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்ப என்ன ஆச்சுன்னு என்கிட்ட கத்திட்டு இருக்கீங்க? இன்னும் வேற என்ன ஆகணும்? அதான் உன் தம்பி எல்லாத்தையும் கெடுத்து நாசமாக்கிட்டானே. இந்நேரம் கம்பெனி நிர்வாகத்தை காயத்ரி சித்திக்கு கொடுத்துருந்தா
அவங்களும் பணம் கொடுத்து உதவி பண்ணியிருப்பாங்க. எல்லா பிரச்சனையும் சரியாயிருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் உன் தம்பியால் இனிமேல் நான் எதுலேயும் தலையிடலை, என்னை விட்டுருங்கன்னு சொல்லி ஒதுங்க முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ எல்லா பிரச்சனையும் என் தலைமையில் வந்து விடியுது. இது என்ன புதுசா இருக்கு? நீ எதுக்கு காயத்ரி சித்திக்கு காசு தரணும்? அவங்க பணம் தருவாங்கங்கிறதுக்காக நம்ம கம்பெனி நிர்வாகத்தை தரப்போறதா நீ சொல்லவே இல்லையே என்ன? அவங்க கிட்ட பணம் வாங்குற அளவுக்கு உனக்கு என்னென்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை ஜோதி, அது கம்பெனி மேட்டர், அவ்வளோதான். கம்பெனி நிறைய லாஸில் போகிறதுனால என் சைடில் சில இன்வெஸ்டர்கிட்ட வாங்கின பணத்தை கொடுக்கறதுக்கு சித்தி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. மற்றபடி பெருசாக அதுவும் இல்லை ஜோதி. இப்போது அந்த பய பண்ண வேலையால் அவங்க நமக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்த்து கம்பெனி நிர்வாகத்தை தர நான் முடிவு பண்ணல. அம்மா கோமாவில் இருக்கிறப்ப சித்தியே கம்பெனியை நிர்வாகம் பண்ணால் சரியாக இருக்கும்னு நினச்சேன். நீ ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகாத ஜோதி. இங்கே பாருடி, நம்ம குடும்பத்தோட பிரச்சனையெல்லாம் சரியாகணும்னா அது சித்தி ஒருத்தரால் தான் முடியும். ஆனால் அதுக்கு கொஞ்சமாவது நாம் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஒழுங்காக உன் தம்பிக்கிட்ட பேசி பவராப்பட்டாணி விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிட வேணான்னு சொல்லு. அதுக்கு அவன் முடியாதுன்னு வீம்பு பண்ணிட்டு இருந்தான்னா இந்த வீட்டில் இருக்க எந்த தகுதியும் அவனுக்கு கிடையாதுன்னு சொல்லிடு. ஒன்று அவன் சித்திக்கு நிர்வாகத்தை கொடுக்க ஒத்துக்கணும், இல்லைனா இந்த வீட்டை விட்டு போகணும். எடுத்து சொல்லுவியோ அதட்டி சொல்லுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அப்புறம் மச்சான்லாம் பார்க்க மாட்டேன், ஜாக்கிரதை. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். யாருப்பா நீ? கிருஷ்ணா இருக்கார்ல? ஆ, எந்த கிருஷ்ணா? அதாங்க அன்னைக்கு கூட உங்ககிட்ட பணம் கொடுத்து அனுப்புனாரே. நான் அவரோட மச்சான். என் பேர் வேணு. என்னாச்சுங்க? அவர் உங்களுக்கு ஏதாவது பணம் தரணுமா? ஏங்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க அமைதியா இருக்கீங்க. நீ யாரோ நினைச்சுக்கிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்க. நீ சொல்ற மாதிரி கிருஷ்ணான்னு நம்மளுக்கு யாரும் தெரியாது. என்னங்க இப்படி சொல்றீங்க? அன்னைக்கு இவர் தான் எங்க கம்பெனிக்கு வந்து எங்க மாமா கிட்ட காசு வாங்கிட்டு போனாரு. என்னது? நானா? நான் இல்லப்பா. வேற யாரையோ பார்த்துட்டு அது இவரே நினைச்சிட்டு இருக்கீங்க போல. உங்களுக்கு என் மாமாவை தெரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவருக்கும் உங்களுக்கும் ஏதோ குடுக்கல் வாங்கல் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அது என்ன ஏதுன்னு மட்டும் சொன்னா போதும் சார். ஏன்பா என்னப்பா நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்க? நான் தான் சொல்றேன்ல, உன் மாமாவும் தெரியாது யாரும் தெரியாது. ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புறியா? தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. போலீஸை கூப்பிடவா? இல்ல சார், அது வந்து யோ சொல்லிட்டே இருக்க, போயா முதல்ல போன்னு சொல்றேன்ல. சரி சரி சரி, கோவப்படாதீங்க. அப்போ என் மாமாவை உங்களுக்கு தெரியாது, அவ்வளவுதானே? சரி ஓகே, விடுங்க. போ. ஏய் நில்றா. நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன வேணாலும் பண்ணலாம், இங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏன் இப்ப என்னாச்சு? என்ன ஆச்சா? எதுக்குடா காயத்ரி வீட்டுக்கு போய் அவங்கள சத்தம் போட்ட? உன் இஷ்டத்துக்கு பத்திரத்தை கிழிச்சு போட்ட. போதாததுக்கு அத்தை வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட சண்டை போடுற. என்ன விளையாடிட்டு இருக்கியா நீ? யாரு? நான் விளையாடிட்டு இருக்கேனா? நீங்க தான் கம்பெனி விஷயத்துல தேவையில்லாம விளையாடிட்டு இருக்கீங்க. நீ இந்த பேச்செல்லாம் இங்க பேசாத. நீ செஞ்சது தப்புடா. உன்னாலதான் உன் மாமா நிம்மதி இல்லாம இருக்காரு. அது தெரியுமாடா உனக்கு? இங்க பாரு, இதுதான் உனக்கு கடைசி. ஒழுங்கா நீ செஞ்ச தப்புக்கு உன் மாமா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இந்த விஷயத்துல இருந்து ஒதுங்கிக்கோ. கம்பெனிய அத்தைக்கு கொடுக்கறதும் கொடுக்காததும் அவங்க விருப்பம். அப்படிலாம் விட முடியாதுக்கா. நீ யாருடா விடுறதுக்கு?
உனக்கும் அந்த கம்பெனிக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? ஆமா கேக்குறேன், நீ என் தம்பிங்கிறத தாண்டி உனக்கு இந்த வீட்ல என்னடா உரிமை இருக்கு? உனக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? நீ செஞ்ச வேலைக்கு இன்னொருத்தரா இருந்தா வீட்டை விட்டு போடான்னு உன்னை அனுப்பியிருப்பாங்க. ஏதோ அவர் நல்ல மனசுனால நீ இன்னும் இந்த வீட்ல இருக்க. மாமா, அண்ணி சொல்ற மாதிரி நீங்க இதுல தலையிடாதீங்க. அம்மாவோட வாரிசான நாங்க 2 பேருமே சித்தி கிட்ட இந்த கம்பெனி நிர்வாகத்தை குடுக்கறதா இருக்கும். விட்டுருங்க மாமா. என்ன சித்தி, நீங்களும் அப்படி பேசுறீங்க? தப்பு சித்தி. ஏய், முதல்ல நீ உன் வாயை மூடுறியா? உன்னாலதான் இந்த வீட்ல பிரச்சனையே. அப்ப மாமாவுக்கு இப்ப வந்த பிரச்சனை கூட என்னால தானே சொல்றீங்களா? ஏய், அவருக்கு என்னடி பிரச்சனை? கம்பெனி விஷயத்துல இன்வெஸ்டருக்கு காசு தரணும், அத நாங்க பாத்துக்கிறோம். நீ உன் வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ. ஓ அப்படியா? சித்தப்பா, நீங்களே மாமாக்கு என்ன பிரச்சனைன்னு இவங்க கிட்ட சொல்லுங்க. ஏன்னா என் வயசுக்கு நான் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க சொன்ன ஒண்ணு தப்பில்லையே. அப்பவாச்சு அத்தைக்கும் சித்திக்கும் உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு தெரியட்டும். டேய், என்னடா இவ பாட்டுக்கு ஏதேதோ பேசிட்டே போறா, நீ பாட்டுக்கு பாத்துட்டே நிக்கிற. அப்படி என்னடா என் வீட்டுக்கார பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? சொல்லுடா. நான் தான் உன்னை போக சொன்னேன்ல. போறேங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன? என் மாமா உங்ககிட்ட ஏதோ பணம் வாங்கியிருப்பாரு, அதை கொடுத்து செட்டில் பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா நீங்க தான் சொல்லிட்டீங்களே என் மாமாவை தெரியாதுன்னு. உங்களை வீணா தொந்தரவு பண்ணதுக்கு சாரிங்க. நான் இனிமே இங்க வரமாட்டேன். ஏய் தம்பி, ஒரு நிமிஷம். இல்ல சார், எனக்கு டைம் இல்ல. தெரியாதவங்க கிட்ட எல்லாம் நான் பேசி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் கிளம்புறேன். தம்பி, ஒரு நிமிஷம் தம்பி. கொஞ்சம் உள்ள வாங்க. கொஞ்சம் இல்ல சார், நான் கிளம்புறேன். கொஞ்சம் உள்ள வாங்க, பேசிக்கலாம். கொஞ்சம் உள்ள வாங்க. என்ன சார், சீக்கிரம் தம்பி. சொல்லுங்க. இப்படி உட்காருங்க. அட உட்காருங்க தம்பி, உட்காருங்க. உங்க மாமா பேரு கிருஷ்ணா தானே தம்பி? அவரை ரொம்ப நல்லாவே தெரியும் தம்பி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியாதுன்னு சொன்னீங்க. அது நம்ம தொழில் விஷயத்த நம்ம வெளியில சொல்லக்கூடாது தம்பி, அதனாலதான். உங்க மாமா எங்க கிட்ட தான் பணம் வாங்கியிருந்தாரு. அன்னைக்கு அந்த பணம் வாங்க தான் அந்த கம்பெனிக்கு இவர் வந்திருந்தாரு. நம்ம கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறவங்க எல்லாம் விஐபி கஸ்டமர்ஸ் தம்பி. அதனால இத பத்திலாம் வெளியில சொல்ல முடியாது இப்போ. சாரி தம்பி. சரி, எவ்வளவுதான் என் மாமா உங்களுக்கு பணம் தரணும்? 5 கோடி தம்பி. 5 கோடியா? அவ்வளோ பெரிய அமௌண்ட் எதுக்குங்க வாங்கினாரு? நீங்க இப்ப சொன்னீங்கன்னா எனக்கு செட்டில் பண்ண வசதியா இருக்கும். இல்லைன்னா விடுங்க. தம்பி சொல்றேன் தம்பி. என்னங்க சொல்றீங்க? சூதாடுறதுக்காக என் மாமா உங்ககிட்ட பணம் வாங்கியிருக்காரா? ஆமாம் தம்பி. சரி ஓகேங்க, நான் கிளம்புறேன். தம்பி அந்த 1 கோடியை செட்டில் பண்றேன்னு சொன்னீங்களே, நாங்க செக் வாங்குறது இல்ல, கேஷா கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். 1 கோடியா? எந்த 1 கோடி? அதான்ப்பா உங்க மாமா என்கிட்ட வாங்கினது. அதை நீங்க அவர்கிட்ட தானே கேட்கணும். சீட்டாடினதுக்கு வாங்கின கடன் எல்லாம் நான் ஏங்க தீக்கணும்? எனக்கு தேவையான தகவல் உங்ககிட்ட இருந்து கிடைச்சிருச்சு. அது போதும். ரொம்ப தேங்க்ஸ். எப்படியும் நான் இதை சொன்னாலும் நீங்க நம்புவீங்களான்னு தெரியாது. அதனால தான் அவங்க பேசினதை என் ஃபோனில் வீடியோவா எடுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்க, பார்த்ததுக்கு அப்புறமாவது நான் சொல்றதை நம்புங்க. வாங்க தம்பி, உள்ள வாங்க சார். வாங்க, உள்ள வாங்க. வாங்க பேசிக்கலாம். எவ்வளவுதான் என் மாமா உங்களுக்கு
கோடி தம்பி. என்னங்க இதெல்லாம்? அப்போ இவ்ளோ பணத்தையும் வாங்கி சீட்டு விளையாண்டீங்களா? உங்களுக்கு எப்படிங்க இந்த பழக்கம் எல்லாம் வந்துச்சு? ஐயோ, என்னண்ணா இது? நீ இப்படிலாம் செய்ய மாட்டியே, ஏங்க? இப்போவாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் எதுக்காக அந்த பத்திரத்தை கிழிச்சு போட்டேன்னு? இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்காக தான் மாமா அவங்க கிட்ட காசை எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதுக்காக தான் கம்பெனி நிர்வாகத்தை கொடுக்கவும் முடிவு பண்ணிருக்காரு. போதுமா? 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, 5 கோடி ரூபாய் அவங்க கிட்ட இருந்து வாங்கி மாமா சீட்டாடி இருக்காரு. நாம நினைக்கிற மாதிரி இல்ல. அவங்க பணத்தை வசூல் பண்ணணும்னா என்ன வேணும்னாலும் செய்வாங்க. இவ்வளவு நடந்திருக்கு, ஆனா இத பத்தி யார்கிட்டயும் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு மாமா. இப்பவும் நாங்க அதை கண்டுபிடிக்கலன்னா என்ன இருக்கும் சொல்லுங்க? கரெக்ட் சித்தப்பா. மாமா இப்படி தப்பான விஷயத்துல பணத்தை விட்டாருன்னு இந்நேரம் பாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா அவ்வளவுதான், மாமாவை வீட்டை விட்டு அனுப்பியிருப்பாங்க. ஏய், என்ன அசிங்கப்படுத்துறியா? அவ அசிங்கப்படுத்தல மாமா. இப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்துட்டு நீங்க தான் சூதாடி நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திருக்கீங்க. பவித்ரா, என்ன திமிரு உனக்கு? என் அப்பாவையே இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறியா? சரிங்க, அதை விடுங்க. இப்போ இவ்ளோ பெரிய அமௌண்ட் நாம எங்க தான் புரட்டுறது? ஏதாவது ஒண்ணு செஞ்சுதானக்கு ஆகணும். பாத்துக்கலாம் விடு. நீ பொறுமையாக பார்க்குற அளவுக்கு அவனுக்கு ஒன்றும் டைம் கொடுக்க மாட்டானுங்க. இன்னும் 2 நாளில் மொத்த பணத்தையும் கொடுக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன், கம்பெனியை சித்தி பேருக்கு மாற்றி கொடுத்துட்டா பணத்தை அவங்க கொடுத்துருவாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை மாமா. டேய், நான் வேற வழியே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ அது புரியாம பேசிக்கிட்டு இருக்க. உங்களுக்கு என்ன, 2 நாள்ல பணத்தை செட்டில் பண்ணணும், அவ்வளவுதானே? அது என்னோட பொறுப்பு. நான் மொத்த பணத்தை ஏற்பாடு பண்ணி அந்த கடனை அடைக்கிறேன். போதுமா? எப்படி மாமா 5 கோடி தரணும்? அசால்ட்டா பேசுறீங்க. அதுக்காக உங்க சித்தி பணம் தருவாங்க, அதுக்கு பதிலா கம்பெனியை கொடுக்கணும்னு சொல்றியா? என்னால அதை ஒரு நாள் ஒத்துக்க முடியாது. இது நம்ம வீட்டு பிரச்சனை. இதை நாமளே சரி பண்றதா கரெக்டா இருக்கும். அதான் நான் பொறுப்பேத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இன்னும் 2 நாள்ல பணத்தை ஏற்பாடு பண்ணி மாமாவை இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியில கொண்டு வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்கு, அதையும் சொல்லிடுங்க. என்ன கண்டிஷன் பவி? இனிமே எப்பவுமே மாமா இந்த மாதிரி சீட்டு விளையாட போக கூடாது. அப்படி செய்ய மாட்டேன்னு பாட்டி மேல சத்தியம் பண்ணணும். அவ சொல்றது கரெக்ட் தானே? தேவையில்லாத இந்த தப்பான பழக்கத்தால தான் இப்ப இத்தனை கோடிக்கு கடனாளியா இருக்கீங்க. இனிமே இப்படி செய்ய மாட்டேன்னு பவி சொல்ற மாதிரி சத்தியம் பண்ணுங்க மாமா. கோவப்படாதீங்க மாமா, உங்களோட நல்லதுக்காக தான் நாங்க சொல்றோம். மறுபடியும் நீங்க இப்படி செஞ்சு இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிக்க கூடாதுல. எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணாத, புரியுதா? இப்போ என்ன, இனிமேல் நான் சூதாடக்கூடாது. அம்மா மேலே சத்தியம் பண்ணணும், அவ்வளோதானே? பண்ணுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் சித்தப்பா வாக்கு கொடுத்த மாதிரி இந்த கடன் பிரச்சனையை சரி பண்ணட்டும். அப்புறம் நான் சத்தியம் பண்ணுறேன், வந்துட்டாங்க எனக்கு புத்திமதி சொல்கிறதுக்கு. நானே அப்பா கிட்ட பயந்து தான் பேசுவேன். நீ அவங்களுக்கே கண்டிஷன் போடுறியா? இரு இரு, இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ற மாதிரியே பண்ற.
மேடம் இந்தாங்க சாக்லேட் எடுத்துங்க. சார், ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தல, அதுல இன்னைக்கு ஒரு அமௌண்ட் வந்திருக்கு. அதுக்கு தான் இந்த சாக்லேட், அதுவும் ஃபாரின் சாக்லேட். போச்சு. எடுத்துங்க மேடம். எப்போதுமே சந்தோஷமான விஷயங்களை ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டாடணும். கமான். நினைச்சேன் இதான் நடக்கும்னு. இங்க ஒருத்தி செம்ம டென்ஷன்ல இருக்க. இப்ப வந்து சாக்லேட் நீட்டுறீங்களா? இப்ப உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல பணம் வந்தா என்ன போனா என்ன? சிஸ்டர், என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்காங்க? கிருஷ்ணா கடன் வாங்கியிருக்கிற விஷயம் அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போகுது. அதுக்கு ஏன் மேடம் டென்ஷன் ஆகணும்? ஏங்க, உங்களுக்கு அறிவுங்கிறதே கிடையாதா? எப்பவுமே என் கூட தானே இருக்கீங்க. நான் என்ன பிளான் பண்றேன், எதுக்கு பண்றேன், அது எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க. கிருஷ்ணா சூதாடி பணத்தை இழந்தான்றதுதான் என்னோட ட்ரம்ப் கார்டே. அத கரெக்டான நேரத்துல ஓபன் பண்ணி ஆட்டத்தையே ஏன் பக்கத்துல கொண்டு வரலான்னு நினைச்சேன். ஆனா அது இப்போ அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. நான் போட்டு வச்ச திட்டம் எல்லாம் வீணா போச்சு. அதை விட முக்கியமான விஷயம், வேணுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அவ சும்மா இருக்க மாட்டா. கிருஷ்ணாவுக்கு தேவைப்படுற பணத்தை ரெடி பண்ணி அந்த பிரச்சனைய சரி பண்ணதா பாப்பா. அச்சோ மேடம், அப்படி செஞ்சுட்டா நீங்க எதிர்பார்த்த மாதிரி கம்பெனி உங்க பொறுப்புக்கு வராதே. இப்பவாவது புரிஞ்சுதா நான் ஏன் டென்ஷன்ல இருக்கேன்னு? அத விடுக்கா. இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணணும்ன்றதுதான் முக்கியம். நம்ம அத பத்தி யோசிப்போம்க்கா. யோசிக்கிறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. வேணுவ பிளாக் பண்றதா நமக்கு ஒரே வழி. என்ன ஆனாலும் சரி, அந்த வேணுவால கிருஷ்ணாவோட பிரச்சனையை சரி பண்ணவே விடக்கூடாது. அதனால அவனை அந்த பணத்தை ரெடி பண்ண விடாம தடுக்கணும். சர்குணா சார், நீங்க ஃபுல்லாவே வேணுவ மானிட்டர் பண்ணுங்க. ஓகே மேடம். அவன் எங்க போறான், யார பாக்குறான், என்ன பேசுறான், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சு ஆகணும். சரி மேடம். பணத்தை ரெடி பண்றதுக்கு அவனுக்கு இருக்கிற எல்லா ரூட்டையும் நம்ம பிளாக் பண்ணணும். சரி மேடம். அதனால அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். புரியுதா? சரி மேடம். எல்லாத்துக்குமே சரிங்க மேடம் சரிங்க மேடம்னு சொன்னா பத்தாது. இதுல ஏதாவது சொதப்புச்சு நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். சரி மேடம். சா ஹா ஹா. மாமா, முதல்ல அதை தூக்கி போடுங்க. அட போடுங்க மாமா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? ஒன்றும் பேசுதாவில்ல, நீ முதல்ல கிளம்பு. இப்ப எதுக்கு மாமா சித்தப்பா மேல கோவப்படுறீங்க? அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தானே பேச வந்திருக்காரு. மாமா, இந்த கடன் விஷயத்த நான் சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன்ல, அப்படி நான் அதை சரி பண்ணணும்னா அதுக்கு எனக்கு சில விஷயங்கள் தெரியணும். என்ன தெரியணும்? நீங்க கடன் வாங்குனீங்கல்ல, அதை எப்படி வாங்குனீங்க? எப்படின்னா? அதாவது நீங்க கேஷா வாங்குனீங்களா, இல்ல செக்கா வாங்குனீங்களா, இல்ல பேங்க் அக்கவுண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்களா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீங்க சொல்ற சின்ன தகவல் கூட எனக்கு அதை சால்வ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவு செஞ்சு சொல்லுங்க மாமா. எல்லாம் கேஷ் தான். ஒரு தடவை கூட செக்கோ இல்ல பேங்க் டிரான்ஸ்ஃபரோ நடக்கலையா? இல்லை. போதுமா? இல்லை வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இது போதும் மாமா. இந்த மாதிரி தேவையில்லாத கேள்வியை கேட்குறத விட்டுட்டு யாருக்கிட்டையாவது போய் பணத்தை கேட்டு கடன் அடைக்கிற வழியை பாரு. இல்லைனா அடுத்து நான் என்ன செய்வேன்னு உனக்கு தெரியும்ல. கவலைப்படாதீங்க மாமா, அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்க போங்க. மாமா, ம் அப்புறம் இன்னொரு விஷயம். சித்தப்பா உங்க பிரச்சனையை சரி பண்ணதும் நீங்க பாட்டி கிட்ட 2 சத்தியம் பண்ணணும். 1, இனிமே சீட்டெல்லாம் ஆட மாட்டேன்னு சத்தியம். 2வது, இனிமே இப்படி ஸ்மோக் பண்ண மாட்டேன்னு சத்தியம். ஓகேவா? உன் சித்தப்பன் சரி பண்ணட்டும், அப்புறம் பார்க்கலாம். சரி சித்தப்பா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? எப்படி இந்த கடன் அடைக்க போறீங்க?
அதுக்கு ஒரு சூப்பர் ரூட் கிடைச்சிருக்கு. அப்படியா? என்னது? அதை சித்தப்பா பாத்துக்கிறேன். நீ அதை பத்திலாம் யோசிக்காம ஸ்கூலுக்கு போ, சரியா? ஓகே சித்தப்பா. சார், இன்னைக்கு நம்ம ப்ரொடக்ஷன் ஹெட்ஸ் எல்லாம் வர சொல்லி மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாரும் 11 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. அப்புறம் இல்ல எல்லா மீட்டிங்கையும் கேன்சல் பண்ணுங்க. ஏன் சார்? எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதனால ப்ரொடக்ஷன் மீட்டிங்கை நாளைக்கு தள்ளி வைங்க. ஓகே சார். ஒரு நிமிஷம் சார், நான் சில முக்கியமான கால்ஸ் எல்லாம் பேச வேண்டியிருக்கு. அதனால அடுத்த 1 ஹவருக்கு யாரையும் என்ன டிஸ்டர்ப் பண்ண வேணாம். யாராச்சும் பார்க்க வரேன்னு சொன்னாலும் அப்பாயின்மெண்ட் கொடுக்காதீங்க. எதுவா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே சார். சொல்லுங்க. வேணு ஆபீஸ்க்கு வந்துட்டேன். நான் ஆபீஸ்க்கு வெளியில தான் இருக்கேன் மேடம். சூப்பர். அது மட்டும் இல்ல, நான் நைஸா அவனுடைய பேட்ட பேசி வேணுவை தொழில் விஷயமா பார்க்கணும்னு விசாரிச்சேன். அதுக்கு வேணு இன்னைக்கு ஃபுல்லா யாரையும் பார்க்க முடியாது, ஏதோ பிஸியான வேலையா இருக்கிறதா சொல்லிட்டாராம். வேற என்ன, கடன் பிரச்சனையில அந்த காசை ரெடி பண்றதா இருக்கும். ஆமா மேடம். நானும் வேணு கூட லிங்க்ல இருக்கிற பினான்சியர் ஆளுங்க எல்லார்கிட்டையும் பேசி விசாரிச்சுட்டேன். இதுவரைக்கும் பணம் கேட்டு அவங்களுக்கு எந்த காலும் பண்ணலையா. அப்படியே பணம் கேட்டாலும் அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா யாரும் அவனுக்கு உதவி பண்ண முன் வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன மேடம், கிருஷ்ணாக்கு கொடுத்த டயத்துக்குள்ள வேணுவால கண்டிப்பா பணத்தை ரெடி பண்ண முடியாது. வேற வழி இல்லாம கிருஷ்ணா திரும்பவும் உங்கள்ட்ட தான் சரண்டர் ஆகணும். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. அதுக்காக நீங்க அசால்ட்டா இருந்துடாதீங்க. அங்கேயே இருந்து வேணுவை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஓகே மேடம். அவன் வெளியில போனா உடனே ஃபாலோ பண்ணி போங்க, புரியுதா? சரிங்க மேடம், சரிங்க மேடம். இந்த பவித்ரா வர வர ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. ஆரம்பிச்சிட்டியா பவியை பத்தி குறை சொல்றதுக்கு? நான் ஒன்றும் சும்மா சொல்லலை. அவ நேத்து என் அப்பா கிட்டே திமிரா பேசுறா. அவரோட பையன் நானே, அவர்கிட்ட அப்படிலாம் பேச மாட்டேன். இவளுக்கு யார் அவ்வளோ இடம் கொடுத்தது? அதுக்காகவே அவளை ஏதாவது செஞ்சாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். விடு அர்ஜுன், ஏன் எப்போ பாரு அவளை டார்ச்சர் பண்றத பத்தியே யோசிக்கிற? நீ சும்மா இரு. அவளை எல்லாம் ஏதாவது செஞ்சாதான் அடங்குவா. அண்ணா, அங்க என்ன பார்த்துட்டு இருக்க? இந்த பங்களாவை எல்லாரும் பேய் பங்களான்னு தானே சொல்லுவாங்க. ஆமா அர்ஜுன், இது உள்ள போனாலே பயமா இருக்குமா? என் கிளாஸ் பசங்களாம் சொல்லுவாங்க. அதுவும் சின்ன பசங்களாம் உள்ள போனா வெளியவே வர முடியாதான். ஓஹோ, ஏய் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என் அப்பா கிட்டே திமிரா பேசுற? திமிராலாம் பேசல அர்ஜுன், எது கரெக்டோ அதை தான் நான் பேசினேன். அவ்வளோ தைரியமா உனக்கு? நான் எந்த தப்புமே பண்ணலையே, அதனால தான் நான் தைரியமா பேசுறேன். அதுல என்ன இருக்கு? சரி, நீ அவ்வளோ தைரியசாலினா இந்த பேய் பங்களாக்குள்ள போயிட்டு வெளிவா பார்க்கலாம். நீ மட்டும் உள்ள போயிட்டு வந்துட்டினா நான் உன்னைய தைரியசாலின்னு ஒத்துக்கிறேன். ஓகேவா? பரவாயில்ல அர்ஜுன், நான் தைரியசாலின்னு உன்கிட்ட ப்ரூவ் பண்ணி என்ன ஆக போகுது? பாத்தியா, பயந்துட்டல? அப்படின்னா நீ வீட்டில் சும்மா நடிச்சிட்டு இருக்க, அதான் உண்மை. நீ ஒரு டிராமா குவீன். அப்படி சொல்லாத அர்ஜுன், எனக்கு பிடிக்காது. அப்படிதான் சொல்லுவேன். முடிஞ்சா நான் சொன்னதை செஞ்சு காட்டு. இப்போ என்ன, நான் உள்ள போயிட்டு வெளில வரணும், அவ்வளோதானே? இரு பவி. வேணா பவி. இல்ல, நான் போயிட்டு வரேன், அப்பதான் அர்ஜுனுக்கு புரியும்.
ஏன் அர்ஜுன் இப்படி பண்ற? அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? ஆகட்டும், எனக்கு என்ன? அர்ஜுன், பவி உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வரல பாரு. அண்ணா பயமா இருக்குண்ணா. அர்ஜுன், நீ வேணா உள்ள போய் பவிக்கு ஏதாவது ஆச்சான்னு பாக்குறியா? என்னது, நான் பார்க்கணுமா? ஆமா, நீ தானே எங்க எல்லாரையும் விட தைரியசாலின்னு சொல்லுவ. அப்போ நீ தானே உள்ள போகணும். பவியே தைரியமா உள்ள போனா, ஆனா நீ உள்ள போறதுக்கு பயப்படுறியா அர்ஜுன்? என்னது பயமா? அப்படிலாம் இல்லையே. அப்படின்னா போய் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பாருண்ணா. சரி சரி இருங்க, நான் போயிட்டு வரேன். இந்த குரங்கு எங்க போச்சு? நம்மள வேற உள்ள வர வச்சிட்டாங்களே. இருட்ட பார்த்தாலே பயமா இருக்கே. வந்துட்டியா? உன்னதான் பார்க்க வந்தேன். ஐயோ, யாராவது என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். ஐயோ, யாராவது. ஐயோ அம்மா, என்ன விடு. டேய் நந்து, அர்ச்சனா எங்க கொஞ்சம் வாங்களே. விடுங்க கொஞ்சம். அம்மா, என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். அம்மா. டேய் நந்து, டேய் நந்து, கொஞ்சம் வந்து காப்பாத்துடா. என்ன விடு ப்ளீஸ். என்ன விடு. நில்லுடா. மறுபடியும் அடிச்சிடுவேன். போ போ. அச்சோ, அர்ஜுன், 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 அர்ஜுன். அர்ஜுன், அர்ஜுன், என்னாச்சு அர்ஜுன்? அர்ஜுன், அர்ஜுன், அர்ஜுன். எழுந்துரு, எழுந்துரு, பார்த்து எழுந்துரு, எழுந்துரு. இந்தா தண்ணி குடி, தண்ணி குடி, தண்ணி குடி.
அர்ஜுன் எழுந்திரி. அர்ஜுன், அர்ஜுன் எழுந்திரி. அர்ஜுன், அர்ஜுன், அர்ஜுன் என்னாச்சுடா? அண்ணா, பவி அண்ணனுக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? அது அது அங்க உள்ள 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 பேய் ஏதாவது வந்துச்சா? பேயெல்லாம் இல்ல, அங்க யாரோ ஒரு கிறுக்கந்தா இருந்தான். அவன்கிட்ட தான் மாட்டிட்டு அர்ஜுன் ரொம்ப பயந்துட்டான். நல்ல வேலை நீ அங்க இருந்த, எங்க அண்ணனை காப்பாத்திட்ட. ரொம்ப தேங்க்ஸ் பவி. நீ மட்டும் இல்லைன்னா அர்ஜுன் உள்ளேயே மாட்டிட்டு இருந்திருப்பான். கரெக்டா போய் காப்பாத்திட்ட. இங்க இருக்க வேண்டாம், முதல்ல கிளம்புவோம். அப்புறம் இதெல்லாம் வீட்ல யார்கிட்டயும் சொல்லாதீங்க, தெரிஞ்சா திட்டுவாங்க. வாங்க போலாம். பாத்தியானா, நீ பவிய மாட்டி விட பாட்ட, ஆனா அவ உனக்கு நல்லதுதான் பண்ணியிருக்கா. அவ உண்மையாவே ரொம்ப கிரேட்னா. வேணு எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி இந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவான்ற நம்பிக்கையில் இருக்கும். இவன் மட்டும் சொதப்பிட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும். என்ன பண்ணுறது? ச்சே, இந்த விஷயத்தை மட்டும் இவன் கண்டுபிடிக்கலனா இதெல்லாம் யாருக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ இவன் பணத்தை ஏற்பாடு பண்ணுவானா என்னன்னே தெரியல. ஐயோ, ஒன்றுமே புரியலையே கடவுளே. ஏங்க, இப்ப எதுக்குங்க இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? காலையில இருந்து சாப்பிட கூட இல்ல, வந்து சாப்பிடுங்க. ஏண்டி, அங்கே உன் தம்பி பணத்தை ரெடி பண்ணனா இல்லையான்னு தெரியாமல் டென்ஷனில் இருக்கேன். இப்போ சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் இல்லை? பணத்தை கட்டலனா அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? அது அது வந்து அது அது வேணாம். கொஞ்ச நேரம் நீ அமைதியாரு, என் வாயை கலறிட்டு இருக்காத. இதெல்லாம் கடன் வாங்கி சீட்டு விளையாடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். என்னது? அண்ணே, இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்கண்ணே. அதான் வேணுமாமா பணத்தை ஏற்பாடு பண்றது அவர் பொறுப்புன்னு சொல்லிட்டாருல்ல, எப்படியாவது பண்ணிடுவாருண்ணே. எனக்கு நம்பிக்கை இல்லை ஜோதி. இது என்ன 5 லட்சம் 10 லட்சம் விஷயம்னு நினைக்கிறியா? 5 கோடி, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை அவன் ஒருத்தனை எப்படி ரெடி பண்ணுவான்? அவன் தான் ஏதோ வேகத்தில் பேசிட்டு போயிட்டான்னா நீங்களும் அதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஒழுங்காக காயத்ரி சித்திக்கிட்டே கம்பெனி நிர்வாகத்தை கொடுத்துட்டு காசை வாங்கி என் பிரச்சனையை முடிச்சிருப்பேன். அதையும் விட மாட்டேங்கிறான், விட்டு தொலையவும் மாட்டேங்கிறான். எல்லாம் என் நேரம். பொண்டாட்டி மச்சான்னு ஒரே தலைவலியாக வந்து சேர்ந்துருக்குதுங்க. ஜோதி, உங்க அண்ணன் பேசிட்டு போறத பாத்தியா? என்னமோ நாம சீட்டாடி காசை இழந்த மாதிரி. சரி விடுங்க அண்ணி, அண்ணன் ஏதோ டென்ஷன்ல பேசிட்டாரு, பாப்போம். வேணுமாமா எப்படி பணத்தை ரெடி பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்றாருன்னு. இல்லனா சித்திக்கிட்ட போறது தவிர வேற வழி இல்ல. சரி, அவனுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்போமா? அவசரப்படாதீங்க அண்ணி, பணம் ரெடினா மாமாவே கால் பண்ணுவாரு, வெயிட் பண்ணுவோம். ஏய், நீ எதுக்கு திருப்பி இங்க வந்திருக்க? அது வந்து சார், நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல, முதல்ல இங்க இருந்து போயா. அன்னைக்கே வந்து பணம் தர்ற மாதிரி பேசி எங்களை ஏமாத்திட்டு திரும்ப வந்திருக்கியா? ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. சொல்லிட்டே இருக்க, நீயா போறியா இல்ல அடிச்சு வரட்டுமா? என்னது, அடிச்சு வரட்ட போறீங்களா? அதுக்கு முன்னாடி இத கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. தம்பி
ஃபர்ஸ்ட் நீங்க உள்ள வாங்க. நான் சொல்றேன்லப்பா, உள்ள வந்து பேசுங்க. வாங்க வாங்க. ஆ வாங்க வாங்க தம்பி, உள்ள வாங்க. வாங்க தம்பி, வாங்க உள்ள வாங்க. இப்ப சொல்லுங்க தம்பி. நிஜமாவே அன்னைக்கு உங்களை ஏமாத்த நினைக்கல சார். என் மாமா எவ்வளவு கடன் வாங்கியிருக்காருன்னு தெரிஞ்சுக்க தான் வந்தேன். நீங்க சொன்னதை மட்டும் நம்பி என்னால இப்படி பணத்தை கொடுக்க முடியும் சொல்லுங்க? அதான் என் மாமா சைட்லயும் விசாரிச்சுட்டு பணத்தை கொடுக்கலான்னு வந்தா இப்படி விரட்டுறீங்களே. சாரி தம்பி, சாரி. சரி விடுங்க, இப்ப எதுக்கு சாரி எல்லாம்? ஆமா, என் மாமா உங்களுக்கு 5 கோடி தானே தரணும்? ஆமாங்க, 5 கோடி தான். இதுல 1 கோடி இருக்கு. பேலன்ஸ் அமௌண்ட்டை பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்தாங்க, சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்துக்குங்க. We are from vigilance. இங்க சட்டவிரோதமா பணம் கையாடல் நடக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலையே சார். அப்ப இது என்னது? யாருடைய பணம் இது? இது இவங்க என் மாமாக்கு கடன் கொடுத்த காசு. அதை திருப்பி கொடுக்க தான் நான் இங்க வந்தேன். அதை போய் சட்டவிரோதமா நடக்குதுன்னு சொல்றீங்களே. என்னங்க அமைதியா இருக்கீங்க? இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? ஐயோ இல்ல சார், இவன் யாருன்னு எங்களுக்கு தெரியலங்க. என்ன சார் பொய் சொல்றீங்க? இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க சார். இவங்க தான் என் மாமாவுக்கு கடன் கொடுத்தாங்க சார். அதுவும் எதுக்கு தெரியுமா? சூதாடுறதுக்கு. 1 இல்ல 2 இல்ல 5 கோடி கொடுத்துருக்காங்க. அதுல கொடுக்க வேண்டிய 1 கோடி தான் இது. ஓஹோ, சூதாடுறதுக்கு பணம் இல்லீகலா வட்டிக்கு கொடுக்கறது இவனுங்க தானா? ஐயோ சார், இவன் சொல்றதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க. நாங்க யாருக்கும் பணம் கொடுக்கல. இவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அநியாயமா போய் பேசாதீங்க சார். என் மாமா கிட்ட காசு கொடுக்கணும்னு மிரட்டினீங்களா இல்லையா? நாங்க மிரட்டினோமா? யோ, உன்னை நாங்க இப்பதான் பாக்குறோம். போய் அப்படி. நிஜமா இந்த பணத்துக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்ல சார். நான் வட்டிக்கெல்லாம் பணம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் சார். இவன் மாமா யாருன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களை நம்புங்க சார். சார், இவன் வேணும்னே எங்க கிட்ட பணம் கொடுத்து மாட்ட வைக்க பாக்குறான் சார். நாங்க அப்பாவிங்க சார். சார் ப்ளீஸ் சார், எங்களை விட்டுருங்க சார், எங்களை விட்டுருங்க சார். சார், அவங்கள நம்பாதீங்க சார். யோ, நீ சும்மாரியா? அவங்களுக்கு இந்த பணத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ இந்த பணத்தை கொண்டு வந்தது நீதான். இதுக்கு விளக்கமும் நீதான் கொடுக்கணும். சார், யோ, இவனை எடுத்துட்டு போய் வண்டியில ஏத்துங்க. ஹெட் ஆபீஸ்ல கொண்டு போய் விசாரிப்போம். வாங்க சார். யோ, சார், போயா. ஒண்ணா கேளுங்க. சார், நான் வாங்க. சொல்றது கொஞ்சம் கேளுங்க வாங்க. சார். வாங்க வா, வா. சார். வாங்க சார், சொல்றேன்ல. நான் வாங்க உண்மையை தான் சார். சார் சொல்றேன். வாங்க. தப்பிச்சோம்ப்பா. சார், சார் நான் எதுவும் பண்ணலையே சார். அழைச்சிட்டு யோ, வாங்க. வாங்க ஹெட் சார். ஆபீஸ்ல வந்து பேசு. வா, வாங்க. எடுத்துட்டு வாங்க அவனை. ஒரு நிமிஷம். என்ன பவி? நான் சொன்னது எல்லாமே ஞாபகம் இருக்குல்ல? ஸ்கூல் விட்டு வரப்ப நடந்த விஷயம் எதுவுமே வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது. நாம அந்த பங்களாக்குள்ள போனதெல்லாம் சித்திக்கும் அத்தைக்கும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். எல்லாருக்கும் செம்ம அடி விழும். ஓகே ஓகே. அர்ஜுன் சட்டையிலயும் கொஞ்சம் அழுக்கு தெரியுதுல்ல, அதனால நம்ம ஒன்னும் மாட்டிக்க மாட்டோம். ஆனாலும் எனக்கு ஒரு டவுட் பவி. என்ன? ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரதுக்கு ஏன் இவ்வளவு லேட்டுன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்றது? ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அப்படி கேட்க வாய்ப்பு கம்மி தான். வாங்க போலாம். ஏய் நில்லுங்க. டைம் என்னாச்சு? இதான் நீங்க ஸ்கூல் முடிஞ்சு வர நேரமா? உங்களை தான் கேக்குறாங்க. வாயை திறந்து பதில் சொல்லுங்க. அதான் அர்ஜுன் கிரிக்கெட் டீம்ல செலக்ட் ஆகியிருக்கான்ல, அதான் பிராக்டிஸ் பண்றத வேடிக்கை பார்த்துட்டு வரோம். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அண்ணா, அர்ஜுன் சூப்பரா கிரிக்கெட் விளையாண்டா அத்தை. இப்போ உன்னை கேட்டாங்களா? எனக்கு தெரியும் என் புள்ள எல்லாத்துலயும் கெட்டின்னு. நீ ஒன்னும் அவனுக்கு சர்டிபிகேட் தர தேவையில்லை. ஏண்டா, பிராக்டிஸ் போனேன்னு நீ சொல்ல மாட்டியா? வாயில் என்ன கொழுக்கட்டியா வச்சிருக்க? ஆமாமா, கிரிக்கெட் தான், பிராக்டிஸ் தான். சரி சரி, போங்க போய் ட்ரெஸ்ஸை மாத்துங்க.
எப்படி சார் நாங்கெல்லாம் நல்லா நடிச்சோமா? நடிச்சிங்களா? கேரக்டராகவே வாழ்ந்துட்டீங்க. இந்தாங்க உங்க 4 பேருக்கு பேசின பேமெண்ட். சார் என்ன சார் இது? இது சினிமாவில் யூஸ் பண்ற டூப்ளிகேட் நோட் சார். இதை போய் எங்களுக்கு தர்றீங்க? சும்மா விளையாடுனங்க. அப்படிலாம் உங்களை ஏமாத்திடுவானா? அதானே. இந்தாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஆமா சார், எதுக்காக இந்த டிராமாலாம்? ஒரு நல்ல காரியத்துக்காக தான். இதனால எங்க வீட்ல ஒரு பெரிய பிரச்சனையே சரியாக போகுது. அப்படிங்களா? அப்புறம் அந்த போன்ல வீடியோ எடுத்தீங்களா, அதை மட்டும் எனக்கு அனுப்பிடுங்க. சரிங்க சார். சரி. நீங்க யாரும் இந்த விஷயத்தை பத்தி வெளியில பேச வேண்டாம். கிளம்புங்க. ஓகே சார். உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். பரவாயில்ல சார். ஓகே சார், பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே சார். பாய் சார். பாய்ங்க. ஹலோ, நான் வேணு பேசுறேங்க. சொல்லுங்க. வீட்ல தானே இருக்கீங்க? ஆமா, வீட்ல தான் இருக்கேன். பவி எங்க இருக்கா? அவளும் எங்க வீட்ல தான் இருக்கா. சரி, பவியை கூட்டிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வரீங்களா? ஏங்க, என்ன விஷயம்? ஒரு நல்ல விஷயம் தாங்க. நான் உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன். அதை வச்சு நீங்க அங்க வந்துருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், பவியை கூட்டிட்டு நீங்க அங்க வரும்போது அங்க இருக்கிற யாருக்கும் தெரிய வேண்டாம். சரிங்க, நான் இப்பவே பவியை கூட்டிட்டு வரேன். சரிங்க. ஏன் அர்ஜுன் இப்படி பண்ற? இப்பாவது நீ பவிய உன் ஃப்ரெண்டா நினைக்கலாம்ல. இல்லனா பவி உன்னோட உயிரை காப்பாத்திருக்கால, இதுக்கப்புறமா அவளை நீ எனிமையா நினைக்கிறது தப்பு தானே? அவகிட்ட வந்து பேசுனா. என்னாலாம் முடியாது. பாவம் அர்ஜுன், நீ என்னதான் அவளை எனிமையா ட்ரீட் பண்ணாலும் அவ உனக்கு ஹெல்ப் தானே பண்றா. இப்ப கூட நீ பவிய ஃப்ரெண்டா நினைக்கலன்னா பவி ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அவ மட்டும் இல்லன்னா இந்நேரம் உனக்கு என்ன ஆயிருக்கும்? நீ பவிய மாட்டி விட பாட்ட, ஆனா அவ உனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கா. அவ உண்மையாவே ரொம்ப கிரேட்னா. போ அர்ஜுன், நீயே போய் பவி கிட்ட பேசு. பவிக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். இந்த சாக்லேட்ட நீயே அவகிட்ட கொடுத்தா பவி ரொம்ப சந்தோஷப்படுவா. இந்தா புடி அர்ஜுன். ஆமாண்ணா, ப்ளீஸ்ண்ணா. இல்ல, என்னாலாம் போய் அவகிட்ட கொடுக்க முடியாது. இவ்ளோ சொல்லி இறங்கி வர மாட்டேங்கிறியா அர்ஜுன்? உனக்கு ஈகோ ரொம்ப ஜாஸ்தி தான். சரிண்ணா, நீ கொடுக்க வேணாம். நீ கொடுக்க சொன்னு சொல்லி நாங்க கொடுக்கட்டுமா? ஆமா அர்ஜுன், உன்னை சேவ் பண்ணதுக்காகவாச்சு இதுக்கு ஒத்துக்கோ. சரி போங்க. ஹாய் பவி. ஹாய். இது என்ன தெரியுமா? சாக்லேட். இது யாருக்கு தெரியுமா? யாருக்கு? உனக்கு தான். இதை யார் கொடுக்க சொன்னான்னு தெரியுமா? யாரு? அர்ஜுன் தான். அர்ஜுன் எனக்கு சாக்லேட் கொடுத்தா? சும்மா போய் சொல்லாதீங்க. நிஜமாதான் பவி. நீ அர்ஜுனை சேவ் பண்ணல, அதுக்கு தான் அர்ஜுன் உனக்கு இந்த சாக்லேட்டை கொடுக்க சொன்னான். நம்ப முடியலையே. ஐயோ, ப்ராமிஸா? அர்ஜுன் சொல்லாம உனக்கு சாக்லேட் தர எங்களுக்கு எப்படி தைரியம் வரும்? அவன் கொடுக்க சொன்னதுனால தான் நாங்க கொடுக்கறோம். ஆமா பவி, இந்தா புடி. ஏய் பவி, நம்ம இப்போ உடனே ஒரு இடத்துக்கு போகணும். எங்க? தெரியல. உங்க சித்தப்பா தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. சித்தப்பாவா? எதுக்கு? அதுவும் தெரியல. என்ன நீங்க எல்லாத்துக்கும் தெரியலன்னு சொல்றீங்க? ஹலோ மேடம், உன் சித்தப்பா என்ன சொன்னாரோ அதுதானே நான் உன்கிட்ட சொல்ல முடியும். தெரிஞ்சுக்கிட்டேவா தெரியலன்னு சொல்ற? சரி, அவர் சொன்ன இடத்துக்கு போவோம். அப்புறம் நீங்களே உங்க சித்தப்பா கிட்ட என்ன ஏதுங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? சரி, ஓகே.
வாங்க போலாம். சரி வா. என்ன சித்தப்பா, எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வர சொன்னீங்க? அது ஒண்ணும் இல்ல, கிருஷ்ணா மாமாவோட பிரச்சனைய சரி பண்ணியாச்சு. அப்படியா? சூப்பர் சித்தப்பா. இனிமே அவங்களால மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கலக்கிட்டீங்க சித்தப்பா. ரோஜா, நீங்க வீட்டுக்கு போங்க. எனக்கும் பவிக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துடுறோம். சரிங்க, நான் வரேன் பவி. போயிட்டு வாங்க. ஆமா, அது என்ன சித்தப்பா முக்கியமான வேலை? வேற என்ன, உன் காயத்ரி பாட்டியை பாக்குறது தான். அவங்கள எதுக்கு நம்ம பார்க்கணும்? சவால் விட்டோம்ல, அந்த சவால்ல ஜெயிச்சிட்டோன்னு சொன்னா தானே நல்லா இருக்கும். அதுக்கு தான். போலாமா? போலாமே. இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? என்னடா, ஆபீஸ்ல இருக்க வேண்டியவன் இங்க எப்படி வந்தான்னு குழப்பமா இருக்கா? ஒரு நல்ல செய்தி, அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். அதை நான் சொல்றதை விட என் செல்ல குட்டி பவிய சொல்லுவா. அன்னைக்கு நாங்க உங்ககிட்ட ஒரு சவால் விட்டோம்ல, அந்த சவால்ல நாங்க ஜெயிச்சிட்டோம் பாட்டி. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, என் மாமாவோட கடன் பிரச்சனை எல்லாத்தையும் நான் சரி பண்ணிட்டேன். என் மாமா சூதாடினதுக்காக வாங்கின கடனை வச்சு அவரை நல்லா லாக் பண்ணி, அது மூலமா எங்க கம்பெனியை எழுதி வாங்க நீங்க திட்டம் போட்டீங்க. ஆனா நான் அந்த கடனையே செட்டில் பண்ற மாதிரி போய் மொத்தமா அவரை அதுல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டேன். அநேகமா உங்களுக்காக தான் இருக்கும். எடுத்து பேசுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியுமா? அந்த வேணு கிருஷ்ணாவோட பணத்தை கொடுக்கறேன்ட்டு பணத்தோட இங்க வந்துட்டான். அதே நேரம் பார்த்து விஜிலன்ஸ்ல இருந்து ரெய்டு வந்துட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக எங்களுக்கும் கிருஷ்ணாக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்ட்டு. இதுக்கு மேல நான் கிருஷ்ணா கிட்ட பணம் கேட்க முடியாது. அதனால கிருஷ்ணா கொடுக்க வேண்டிய 5 கோடியை எங்களுக்கு நீங்களே கொடுத்துருங்க. சீக்கிரமா அந்த படத்தை ரெடி பண்ணி கொடுத்துருங்க. இதுக்கு மேல எங்களால சமாளிக்க முடியாது மேடம். எப்படி, நீங்க மட்டும்தான் கிரிமினலா யோசிப்பீங்களா? ஏன் நாங்களா யோசிக்க மாட்டோமா? ஆனா பாவங்க நீங்க. என் மாமாவுக்காக நீங்க வெட்டின குழியில இப்ப நீங்களே விழுகிற மாதிரி ஆயிருச்சு. இப்ப அந்த 5 கோடியையும் நீங்க தான் செட்டில் பண்ணி ஆகணும். சித்தப்பா, இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல ஒரு பழமொழி சொல்லி கொடுத்தாங்க. என்ன தெரியுமா? வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அது இவங்களுக்கு கரெக்டா இருக்கும்ல சித்தப்பா? ஏய், யார் இடத்துல வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? இப்ப நீங்க இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் விடக்கூடாது. ஜெயிச்சவங்க நாங்க தான். எதுவா இருந்தாலும் பேசணும். தோத்து போன நீங்க சைலண்டா இருக்கணும். இதுக்கப்புறமும் நீங்க எங்க குடும்பத்துல பிரச்சனை பண்ணி எங்க பாட்டியோட சொத்தெல்லாம் எழுதி வாங்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க நினைச்சாலும் அது நடக்காது. எல்லாருக்கும் நல்லது நினைச்சதா நல்லது நடக்கும். கெட்டது நினைச்சா கெட்டது தானே நடக்கும். ஏய் சுண்டக்காணி, நீ எல்லாம் எனக்கு சமமா நின்னு பேசுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? பின்ன என்ன பண்றது பாட்டி? நீங்க இவ்ளோ கீழ இறங்கி வந்ததால நான் உங்களுக்கு சமமா பேசுறதுல எந்த தப்பும் இல்லையே. பாத்தீங்களா, ஒரு சின்ன பொண்ணு கூட எவ்வளவு அறிவா இருக்கான்னு. அந்த அறிவுல கொஞ்சம் இருந்திருந்தா கூட நீங்க இப்படி பண்ணிருக்க மாட்டீங்க. இப்ப கூட நீங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் ஆதாரத்தோட நிரூபிச்சு உங்களை நம்பிட்டு இருக்கிற எங்க வீட்டு ஆளுங்களை வச்சு காரி துப்ப வைக்க முடியும். சும்மா தேவையில்லாம என் மேல பழி போடாத. எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அதுதான் உண்மை. ஆமா, எங்க அக்கா சொல்லி ஒன்னும் இது நடக்கல.
என்ன ஏதுன்னு தெரியாம பழி போடாதீங்க. ஐயோ, இதெல்லாம் நீங்க சொல்லிதான் நடக்குதுன்னு சித்தப்பா கிட்ட சொன்னதே நான் தான். அது தெரியாம சும்மா சம்மந்தமே இல்லாம ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. பவி சொன்னப்ப கூட எனக்கு ஒரு டவுட் தான் இருந்துச்சு. ஆனா அதை கன்ஃபார்ம் பண்ணது யார் தெரியுமா? காயத்ரி மேடம், கிருஷ்ணாவோட மச்சான்னு சொல்லி ஒருத்தன் இங்க வந்தான். அந்த 5 கோடியை செட்டில் பண்றதா சொன்னான். அதை நம்பி நாங்களும் கிருஷ்ணா கடன் வாங்கின விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டோம். இப்ப அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. நாங்களே உங்களை அப்புறம் நேர்ல வந்து பாக்குறோம். அன்னைக்கு அந்த ஆளு நான் வந்துட்டு போனதும் உங்களுக்கு ஃபோன் அடிச்சு பேசினப்பயே இதெல்லாம் நீங்க சொல்லி தான் நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் நினைச்சிருந்தா அப்பவே இங்க வந்து சத்தம் போட்டு பிரச்சனை பண்ணியிருக்க முடியும். ஆனா அப்படி செய்யாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? எப்படியும் என் மாமா உங்க வழிக்கு வரப்போறாரு, நாம ஜெயிக்க போறோன்னு உங்களை நம்ப வைக்கதான் நான் பொறுமையா இருந்தேன். ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கையில நீங்க அசால்ட்டா இருந்தீங்க. நான் அதை யூஸ் பண்ணி உங்களை ஜெயிச்சிட்டேன், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் 30 நாள் என்ன 30 வருஷம் ஆனாலும் உங்களால எங்க கம்பெனி நிர்வாகத்தை கையில எடுக்கவே முடியாது. போதும், நிறுத்துடா. ஏதோ ஒரு விஷயத்துல நான் போட்ட அந்த கணக்க நீ உடைச்சிட்டேங்கிறதுக்காக ரொம்ப பேசாத. இந்த காயத்ரி சொன்னதுதான். எங்க கம்பெனின்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்றியே, அத கண்டிப்பா நான் ஏன் கம்பெனியா மாத்தி காட்டுவேன். பாக்குறியா? ஏன் பாட்டி, உங்களுக்கு எதுக்கு இவ்ளோ பேராசை? இவ்ளோ பெரிய வீடு இருக்கு, நிறைய காசு இருக்கு, அப்புறம் எதுக்கு எங்க பாட்டி கம்பெனிய புடுங்க இவ்ளோ துடிக்கிறீங்க? அடுத்தவங்க பொருளுக்கு எப்பவுமே ஆசைப்படக்கூடாதுன்னு உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கலையா? வில்லத்தனம் பண்றதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகல பாட்டி. அதனால இதெல்லாம் விட்டுட்டு எங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்றது எப்படின்னு கத்துக்கோங்க, சரியா? 2 அடி கூட இல்ல, நீ எல்லாம் வாய் பேசுற. 1 அடி இருக்கிற திருக்குறளே அவ்வளோ விஷயம் பேசுறப்ப 2 அடி இருக்கிற பவித்ரா இது கூட பேச மாட்டாளா பாட்டி? பேசு பேசு. ஒரு நாள் இந்த பேச்சுக்கெல்லாம் நீ கதறி கதறி அழுவ. அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. அதே மாதிரி நீங்களும் செஞ்ச தப்பெல்லாம் ஃபீல் பண்ணி என் பாட்டி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறனாலும் ரொம்ப தூரத்துல இல்லைங்க பாட்டி. மன்னிப்பா? நானா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. மன்னிப்பு கேட்கறது ஒன்னும் தப்பில்லையே பாட்டி, அது மனுஷனோட பெஸ்ட் குவாலிட்டி தானே. உங்களுக்கு எல்லாத்தையும் யாரோ தப்பாவே சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல நீங்க இதெல்லாம் மறக்கிற வழிய பாருங்க, அப்பதான் மன்னிப்பு கேட்கறது நல்ல விஷயம்னு உங்களுக்கு புரியும். சரி சித்தப்பா, நாம வந்த வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்பலாமா? தாராளமா வா. அப்புறம் மறுபடியும் ஏதாச்சும் ஒரு மொக்க பிளானை போட்டு அதுலயும் தோத்து போய் திரும்ப திரும்ப என்ன இங்க வர வைக்காதீங்க, சரியா? என்னக்கா 2 பேரும் இந்த பேச்சு பேசிட்டு போறாங்க? மேடம், நீங்க சொன்ன மாதிரியே
இவ்வளவு நேரம் வேணு ஆபீஸ் வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவன் அங்கிருந்து எங்கேயுமே வெளியில போல. இதுக்கு மேலையும் அவனால பணத்தை பெரட்ட முடியாது. நீங்க நினைச்ச மாதிரியே ஜெயிச்சிட்டீங்க மேடம். உன்கிட்ட கொடுத்ததே ஒரே ஒரு வேலை, அத கூட உருப்படியா செய்ய முடியலல்ல. நீங்க என்ன சார் வாட்ச் பண்ணீங்க? வேணு உங்களுக்கே தெரியாம வெளியில போய் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டு இங்க வீட்டுக்கே வந்து சவால்ல ஜெயிச்சிட்டேன்னு போறான். அக்காவே அந்த டென்ஷன்ல இருக்காங்க, இதுல இன்னும் நீங்க வேற. இல்ல சிஸ்டர், எனக்கு தெரியாம. போதும், யாரும் என்கிட்ட பேச தேவையில்லை. முதல்ல எங்கிட்ட போங்க. போங்கங்கறல. கடவுளே, என்னாச்சு ஜோதி? வேணு போன் எடுத்தானா இல்லையா? இல்ல அண்ணி, ஃபோன் நாட் ரீச்சபிள் தான் வருது. ஐயோ, என்ன இவ பணத்தை ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு தகவலும் சொல்லாம இருக்கா? நான் தான் அப்போ இருந்து சொல்கிறேன்ல, உன் தம்பியை நம்புறது வேஸ்ட். நானே ஏதாவது ரெடி பண்ணியிருப்பேன். வேணு, என்னாச்சுடா? பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டியா? மாமா கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க என்னாச்சு? அமௌண்ட் ரெடியா? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, போதுமா? எப்படி என் சித்தப்பா சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாங்க பாத்தீங்களா? எப்படிடா 5 கோடி ரூபாய எப்படி ஏற்பாடு பண்ண? யார் கொடுத்தாங்க? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது. மாமா இனிமே கடனாளி இல்ல, அது போதும்ல. அப்புறம் என்ன? ஏய், இவன் சொல்கிறத பார்த்தா எனக்கு நம்பிக்கை வரல. இவன் எங்கே 5 கோடி ரெடி பண்ணி கொடுத்துருக்க போகிறான்? அட கடவுளே, இன்னுமா என்ன நம்ப மாட்டீங்க? சரி ஓகே, அவங்க உங்களுக்கு 5 மணி வரைக்கும் தானே டைம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், மணி இப்போ 6 ஆகுது. இந்நேரம் பணத்தை செட்டில் பண்ணலன்னா அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்கல்ல. ஆமா அண்ணி, மாமா சொல்ற மாதிரி பணம் கொடுத்ததுனால தான் அவங்க சைலண்ட் ஆயிட்டாங்க போல. உங்களுக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரலன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. ஆனா அவங்க உங்க ஃபோனை கூட அட்டன் பண்ண மாட்டாங்க. ஏ, இதுக்கு மேல என் மாமாவுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு வந்துட்டேன். அதனால இனிமே அவங்க மாமாவை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. வேணும்னா ஃபோன் அடிச்சு பாருங்க. என்னாச்சுங்க? ஃபோனை எடுக்காமல் கட் பண்ணுறானுங்க. அதான் சொன்னேன்ல, இனிமே அவங்களால எந்த தொந்தரவும் கிடையாது, போதுமா? மொத்த கடன் பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. ஆனா ஒண்ணு, மாமாவே சம்மந்தப்பட்டு இந்த வேலையில இறங்கல. யாரோ சதி பண்ணி அவரை இறக்கி விட்டுருக்காங்க. யாரு வேணும்? அதை நான் கூடிய சீக்கிரமே ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன். அக்கா, என்னக்கா நீ எதுக்கு போய் கண் கலங்கிட்டு இருக்க? இல்லடா, இவர் இப்படி ஒரு பிரச்சனையில சிக்கி இருக்காருன்னு தெரிஞ்சப்போ நான் எவ்வளவு தவிச்சேன் தெரியுமா? இப்படி கடன் வாங்கினவங்க எல்லாம் ஏதேதோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்கன்னு பேப்பர்ல படிச்சிருக்கேன். சில பேரை கண் கூடவே பார்த்திருக்கேன். அப்படி ஒரு நிலைமை என் வீட்டுக்காருக்கு வந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துகிட்டே இருந்தேன்டா. எப்படியோ நீ அவரை காப்பாத்திட்ட வேணும். அக்கா, அன்னைக்கு நீ கோவத்துல வேணும்னா நான் இந்த குடும்பத்துல ஒருத்தர் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா நான் எப்பவுமே இதை என் குடும்பமா தான்க்கா பாக்குறேன். என் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு ஒரு பிரச்சனை வர்றப்போ நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் நினைச்சியாக்கா? அதுவும் அவர் என் மாமா. இவருக்கு ஒரு பிரச்சனைனா
நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். அந்த பிரச்சனை 5 கோடியோ 50 கோடியோ நான் அதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டேன். எப்படியோ எல்லாம் சரியாயிடுச்சு. இதுக்கு மேலே மாமா யாருக்குமே பயப்பட வேண்டியதில்லை. எனக்கு அதுவே பெரிய நிம்மதி. அதே மாதிரி நீயும் நிம்மதியா இருக்கா? சித்தப்பா எல்லாம் ஓகே தான். ஆனா அந்த முக்கியமான கண்டிஷனை மறந்துட்டீங்களே. அதான் நீங்க பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டா மாமா இனிமே சீட்டு விளையாட மாட்டேன்னு சத்தியம் பண்றதா சொல்லியிருந்தாங்களே. ஆமாண்ணே, இனிமே உனக்கு இந்த பழக்கம் எல்லாம் வேண்டாம். சூதாட்டம்லாம் கண்டிப்பா பிரச்சனையில தான் போய் முடியும். ஏங்க வாங்க, முதல்ல வந்து சத்தியம் பண்ணுங்க. வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. என்ன பவி ஆச்சரியமா இருக்கு? என் அக்காவும் ஜோதியும் நீ சொன்னதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. எல்லாம் மாமா மேல உள்ள அக்கறையில தான். சரி வாங்க. வா. ரோஜா, மேல அத்தையோட துணிங்க எல்லாம் காயுது, எடுத்துட்டு வா போ. காலையிலேயே எடுத்துட்டு வந்துட்டேன். இது வேற, போய் எடுத்துட்டு வா. சரி. அம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. இந்த வீட்டோட மூத்த வாரிசாக இருந்தாலும் பெருசாக பணம் சம்பாதிக்க முடியலன்ற குற்ற உணர்ச்சியில் சூதாடி அதை சம்பாரிச்சிடலான்னு தப்பு கணக்கு போட்டேன். அந்த தப்பு நம்ம வீட்டோட மான மரியாதையை கெடுக்கிற அளவுக்கு வந்து நிற்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலம்மா. ஒருவேளை நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு தான் அந்த கடவுளே உங்களை சுயநினைவு இல்லாமல் வச்சிருக்காரோன்னு தோணுது. உங்கள் பையன் செஞ்ச தப்பு என்றைக்குமே உங்களுக்கு தெரியக்கூடாதுமா. இனிமே இப்படி ஒரு விஷயத்த நான் எப்போவுமே செய்ய மாட்டேம்மா. இது உங்கள் மேலே சத்தியமா. வேணு, இன்னும் சாப்பிடல நீங்க? வாங்க. இருக்கட்டும் மாமா, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. அட வா வேணு, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். வா. வேணு, அன்னைக்கு ஆஃபீஸில் உன் மேலே கை நீட்டினது ரொம்ப தப்பு. அதுக்கு என்னை மன்னிச்சிருப்பா. ஐயோ, என்னம்மா நீங்கள் போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு? இல்லை வேணு, எனக்கு அன்னைக்கு இருந்த நெருக்கடியில் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்னு தெரியாமல் நான் கை நீட்டிட்டேன். அதுவும் இல்லாமல் நீ கம்பெனி ப்ராஜெக்டுக்காக வச்சுருந்த காசை கூட எடுத்துகிட்டு போயிட்டேன். ஆனால் அதை எதையுமே நீ மனசில் வச்சுக்காம என் பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துருக்க. இதுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் பத்தாது வேணும். நன்றியெல்லாம் சொல்லி என்னை வேற ஒருத்தனை ஆக்காதீங்க மாமா. என் மேலே உங்களுக்கு இல்லாத உரிமையா? யாரோ ஒருத்தர் கொடுத்த ப்ரெஷர்னால தானே நீங்கள் என்ன அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு போய் நான் உங்களை தப்பா நினைப்பனா? விடுங்க மாமா. ஆமா வேணு, இவர் இப்படி சூதாடி பணத்தை விட்டதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தரோட சதி இருக்குன்னு சொன்னியே, அது யாருடா?
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரியான ஆதாரத்தோட மாமாவுக்கு நெருக்கடி கொடுத்தது யாருங்கிறத நானே உங்களுக்கு சொல்றேன். ஆனா மாமா, இந்த விஷயத்துல நான் மட்டுமே தனியா நின்று உங்க பிரச்சனையை சரி பண்ணல. பவி தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்தா. அவளோட சப்போர்ட் இருந்ததால தான் என்னால எல்லாத்தையும் சரி பண்ண முடிஞ்சது. நியாயமா நீங்க எனக்கு சொன்ன நன்றியில அவளோட பங்கு இருக்கு. ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தப்பா. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க மட்டும்தான். நான் சும்மா உங்க கூட தானே இருந்தேன். அப்பா, ரொம்ப பெரிய மனசுதான் மேடத்துக்கு. உனக்கு இவ என்ன ஹெல்ப் பண்ணான்னு எனக்கு தெரியல. ஆனால் இனி சூதாடக்கூடாதுன்னு அம்மாக்கிட்டே சத்தியம் பண்ண சொன்னால, அது எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஹெல்ப்புங்கிறத விட என் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. எனக்கு கூட வயசில் சின்ன பொண்ணாக இருந்துக்கிட்டு சத்தியம் பண்ணுங்கன்னு கண்டிஷன் போடுறாளேன்னு கோபம் வந்துச்சு. ஆனால் அந்த சத்தியம் பண்ண பிறகு தான் என் மனசில் இருக்க பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குது. சரி, நீங்கள் சாப்பிடுங்க. நாமளும் அன்னைக்கு அப்பா கிட்ட கண்டிஷன் போட்டதுக்காக கோவப்பட்டோம். ஆனா இப்ப அப்பாவே இவளை பாராட்டிட்டு போறாரு அப்படின்னா உண்மையாவே இவ நல்லதுதான் செஞ்சிருக்கா போல. அண்ணி, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆம்லெட் போட்டு வச்சு காயுது பாருங்க. அம்மா, ஆம்லெட் கேட்டனே. இதோ எடுத்துட்டு வரேன். எனக்கா ஆம்லெட்? ஆமா, சாப்பிடு. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. அர்ஜுன், இரு, அம்மா உனக்கு அடுத்து ஊற்றி எடுத்துட்டு வரேன். சரி, ஓகேம்மா. என்ன பவி, ஸ்பெஷலா ஆம்லெட்லாம் வருது? ஜோதி, அர்ஜுனுக்கு ஒரு ஆம்லெட் வேணும், சீக்கிரம். என்ன நீ, என்ன நடக்குதுங்க? ஏன், என்னாச்சு? அதிசயமா இருக்கு. பவித்ராக்கு ஆம்லெட் எல்லாம் வைக்கிறீங்க, அதுவும் அர்ஜுனுக்கு கூட வைக்காம? எல்லாருக்கும் வச்சேன், அவளும் இருந்தா, அதனால அவளுக்கும் ஒண்ணு வச்சேன். திடீர்னு உங்களுக்கு என்ன அப்படி ஒரு கரிசனம் அவ மேல? கரிசனமா? அதெல்லாம் எனக்கு தெரியல ஜோதி. ஆனா என் வீட்டுக்காரர் இனிமே அந்த தப்ப செய்ய மாட்டேன்னு முடிவெடுத்ததுக்கு அவளும் ஒரு காரணம். இத்தனை நாள் இல்லாம எங்கிருந்தோ இந்த தப்பான பழக்கம் அவருக்கு வந்துருச்சு. அதை இனிமே அவர் செய்ய மாட்டேன்னு சொன்னதுக்கு இவ அவரை சத்தியம் பண்ண சொன்னதுதான் காரணம்னு தோணுது. எனக்கே கூட அது தோணாதப்போ அவளுக்கு இது தோணிருக்குல்ல. அதுவும் அவரால மீறவே முடியாத மாதிரி அத்தை மேல சத்தியம் பண்ண சொல்லியிருக்கா. அந்த வகையில தெரிஞ்சோ தெரியாமலோ அவ ஒரு நல்லது பண்ணிட்டா ஜோதி. அப்படின்னா அவ மேல இருக்க கோவம், வெறுப்பு எல்லாத்தையும் அப்படியே அடியோட மறந்துட்டேன்னு சொல்றீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது ஜோதி. ஏதோ இப்போ அவ நல்லது பண்ணிருக்கா. அந்த நல்லதுக்கு நானும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால ஆம்லெட் வச்சேன், அவ்வளவுதான். சரி, அந்த ஆம்லெட் எடுத்து வை, அர்ஜுன் வெயிட் பண்றான்.
என்ன பவி, பாட்டி கிட்ட பேச வந்திருக்க போல இருக்கு. பின்ன நான் பேசாம என் பாட்டி கிட்ட வேற யாரு பேசுவாங்க? என்ன இன்னைக்கு ஆளே ரொம்ப குஷியா இருக்க மாதிரி தெரியுது. ஆமா, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எதனால இந்த சந்தோஷம்னு தெரிஞ்சுக்கலாமா? அத நான் என் பாட்டி கிட்ட தான் சொல்லுவேன். சரிங்க மேடம், உங்க பாட்டி கிட்டயே சொல்லுங்க. நான் வேணா அப்படியே வெளியே போயிடட்டுமா? வேண்டாம் வேண்டாம், இங்கேயே இருக்கலாம். சரிதான். பாட்டி, நான் இங்க வந்ததுல இருந்து இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பாட்டி. எப்பவுமே நீங்களும் வேணு சித்தப்பாவும் மட்டும்தானே என் கூட நல்லா பழகுவீங்க. ஆனா இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாருமே என்கிட்ட பாசமா இருக்காங்க பாட்டி. கிருஷ்ணா மாமாவை நான் சத்தியம் பண்ண வச்சதால அவங்களுக்கு என் மேல இருந்த கோபம் கூட போயிடுச்சான். இத அவரே சொன்னாரு தெரியுமா? அப்புறம் சரிதாத்த இருக்காங்கல்ல, அவங்க கையாலேயே எனக்கு ஆம்லெட் வச்சாங்க. இத்தனைக்கும் நான் கேட்க கூட இல்ல பாட்டி. அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ஆம்லெட் வைக்கலன்னு நீங்க கூட சண்டை போட்டீங்கல்ல. ஆனா இன்னைக்கு அவங்களே எனக்கு ஆம்லெட் வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி. அப்புறம் அர்ஜுன் இருக்கான்ல, அவன் கூட சண்டையெல்லாம் போடல பாட்டி. அவனுக்கு வைக்க வேண்டிய ஆம்லேட் எனக்கு வச்சப்ப கூட அவன் பொறுமையா தான் இருந்தான். இதெல்லாம் பாக்குறப்போ என்ன பிடிக்காதுன்னு சொன்னவங்க எல்லாருக்கும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா என்ன பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு தோணுது பாட்டி. சீக்கிரமே என்ன இந்த குடும்பத்துல ஒருத்தியா சேர்த்துப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு பாட்டி. பவி, நீ பேசுறத கேட்டு மேடமோட விரல் அசையுது. நான் தான் சொன்னேன்ல, நீ பேச பேச மேடம்க்கு கொஞ்சம் கொஞ்சமா கான்ஷியஸ் வரும்னு. என்ன பவி, இப்பெல்லாம் அத்தை கிட்ட பேசுறத ஒரு பழக்கமாவே ஆக்கிட்ட போல. ஆமா சித்தப்பா, இப்ப கூட நான் பேசினத கேட்டு பாட்டியோட விரல் அசைஞ்சது. அப்படியா? ஆமாங்க, வேற யாரு பேசினாலும் அவங்க கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. ஆனா பவி பேசுறப்ப மட்டும் மேடம்க்கு அடிக்கடி கான்ஷியஸ் வந்துட்டு போகுது. அப்படின்னா பவி பேசிட்டே இருந்தாலே போதும் போல இருக்கே. மருந்து மாத்திரை எதுவுமே இல்லாம இவ அன்பாலேயே அத்தை குணமாயிடுவாங்க போல இருக்கே. கண்டிப்பா அது நடக்கதான் போகுது சித்தப்பா. என் குரலை கேட்டுட்டு பாட்டியால ரொம்ப நாள் படுத்தே இருக்க முடியாது. அவங்க நிச்சயம் எழுந்திருச்சு வருவாங்க. அதுவும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி வீட்ல உள்ள எல்லாரும் என் மேல பாசமா இருக்கிறத பாக்கிறதுக்காகவே பாட்டி எழுந்திருச்சு வரதான் போறாங்க. எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. அக்கா, என்னக்கா யோசிச்சுட்டு இருக்க? வா சாப்பிடலாம். இல்ல மஞ்சு, எனக்கு சாப்பிடவே பிடிக்கல. ஏங்கா, என்ன பிரச்சனை? மனசு சரியில்லை. ஏன் வீட்டுக்கே வந்து என்னையே ஜெயிச்சுட்டேன்னு அந்த வேணு பேசிட்டு போனதை கேட்டதுக்கு அப்புறம் என்னால நார்மலா இருக்கவே முடியல. அதுவும் சுண்டக்க பவித்ரா என்கிட்டே வந்து சவால் விட்டுட்டு போனா பாரு, அதான் எனக்கு அசிங்கமா இருக்கு. சின்ன பொண்ணுதானேன்னு அசால்ட்டா இருந்ததுக்கு அவளால 5 கோடி ரூபாய் நஷ்டம் வந்துருச்சு. காசு போனதை விட
அவ முன்னாடி என் மானமே போச்சு. அததான் என்னால தாங்கிக்கவே முடியல மஞ்சு. புரியுதுக்கா, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம். அதான்க்கா நாம செஞ்ச தப்பு. ஆனா இதுக்கப்புறம் அவங்கள அப்படியே லூசா விட முடியாதுக்கா. ஏன்னா அடுத்து அவங்க கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் காரணம் நாம தான்னு ஷோரா போட்டு கொடுத்துருப்பாங்க. கிருஷ்ணாவை சூதாட பழக்கினதுல இருந்து அவனை கடனாளி ஆக்கி லாக் பண்ணது வரைக்கும் எல்லாமே நம்ம பிளான்னு தெரிஞ்சதுன்னா தராசு மொத்தமா அந்த பக்கமா போயிடும். அதுக்கப்புறமா நம்மளால அதை சரி பண்ணவே முடியாது. கரெக்ட் மஞ்சு. சரிதா, ஜோதி, கிருஷ்ணா இவங்கெல்லாம் நம்ம பக்கம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பலம். அத நம்ம இழந்துடவே கூடாது. நீ முதல்ல போனை போட்டு அங்க என்ன ஸ்டேட்டஸ்னு விசாரி. சரிக்கா. மஞ்சுதா, நீ சொல்லு மஞ்சு. ஒன்னும் இல்ல, அக்கா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. என்ன சரிதா, கிருஷ்ணாவோட கடன் பிரச்சனை எல்லாம் சரியாச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்ட? அப்படியா? ஆமாத்த, என் தம்பி தான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டான். நானே இது உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன், நீங்களே கால் பண்ணிட்டீங்க. என்ன பண்றது, எனக்கு உங்க மேல அவ்வளோ அக்கறை. அதான் நானே கால் பண்ணேன். அப்படின்னா இப்போதைக்கு வீட்ல எந்த பிரச்சனையும் இல்ல, கரெக்டா? ஆமாத்த, இப்பதான் எல்லாரும் நிம்மதியா இருக்கோம். எல்லாம் என் தம்பி வேணுவாலதான். ஆமா ஆமா, வேணுதான் பயங்கர புத்திசாலியாச்சே. அப்புறம் என்ன? ஆனாலும் ஒரு விஷயத்துல மட்டும் அவன் கோட்டை விட்டுட்டான். என் வீட்டுக்காருக்கு இந்த சூதாட்ட பழக்கம் வந்ததுல இருந்து அவரை கடனாளி ஆக்குன வரைக்கும் யாரோ ஒருத்தன் பின்னாடி இருந்து சதி பண்ணிருக்கானா. அது யாருன்னு மட்டும் அவன் இன்னும் கண்டுபிடிக்கல. சரியான ஆதாரத்தோட சீக்கிரம் அது யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்லிருக்கான். இப்படி ஒரு மோசமான வேலையை செஞ்சவன் மட்டும் யாருன்னு தெரியட்டும். அதுக்கப்புறம் நானே அவங்கள விளக்கு மாத்தால அடிக்கிறனா இல்லையான்னு பாருங்க. நல்லா இருந்த மனுஷனை இப்படி தப்பான பாதைக்கு கொண்டு போனவங்க கண்டிப்பா வீணாயிருவாங்க, நல்லாவே இருக்க மாட்டாங்க. என்ன ஒரு புத்தியோ! இவங்கெல்லாம் உருப்படுவாங்களா சொல்லுங்க? அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறதுல எப்படி ஒரு சந்தோஷம் பாத்தீங்களா? அது ஒண்ணுதான் இன்னும் தெரியல. மத்தபடி வீட்ல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா சித்தி, பிரச்சனை மட்டும் இல்லாம போகல. சில பேர் மேல அன்னைக்கு இருந்த கோவம் கூட இல்லாம போன மாதிரி தான் தெரியுது. சும்மா இரு, நீ வேற. ஏன் ஜோதி, அப்படி என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? எனக்கு கூட வயசுல சின்ன பொண்ணா இருந்துக்கிட்டு சத்தியம் பண்ணுங்கன்னு கண்டிஷன் போடுறாளேன்னு கோவம் வந்துச்சு. ஆனால் அந்த சத்தியம் பண்ண பிறகு தான் என் மனசில் இருக்க பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. அண்ணி கையாலேயே ஆம்லெட் வாங்குற அளவுக்கு அந்த பவித்ரா இந்த வீட்டுக்கு ரொம்ப முக்கியமானவளா ஆயிட்டா. ஐயோ அத்தை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்லா பசங்களுக்கும் வச்சேன், அதான் அவளுக்கும் ஒன்று வச்சேன். வேணு வேற கூட இருந்தானா, அதான். ஜோதி சும்மா விளையாட்டுக்கு சொல்றா, நீங்க ஒன்றும் நினைச்சுக்காதீங்க. என்னக்கா சொன்ன மாதிரியே அவ பக்கம் சாஞ்சிட்டாங்க. விளையாட்டெல்லாம் இருக்கட்டும், நீங்க 2 பேரும் காலையில எந்திரிச்சு இங்க வரீங்களா? கொஞ்சம் பேசணும். அப்படியா? என்ன விஷயம் அத்தை? ஏன் சரிதா, அத கூட போன்ல தான் கேப்பியோ? இங்க வர முடியாத அளவுக்கு பிஸினா சொல்லுங்க, போன்லயே பேசிக்கலாம். ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை, நாங்க காலையிலே வந்துடுறோம். சரி வைங்க. என்ன ஜோதி, என்னவா இருக்கும் திடீர்னு வர சொல்றாங்க? தெரியலையா நீ? என்னக்கா, எதுக்கு அவங்கள காலையிலேயே வர சொல்லிருக்க? இதுக்கு மேலே அவங்கள அப்படியே விட்டா கன்ஃபார்மா கச்சு மாறிடுவாங்க. அதனால உடனே அவங்கள நம்ம பக்கம் இழுக்கணும். அதுக்கு தான் நான் வர சொல்லியிருக்கேன். நாளைக்கு பாரு இந்த காயத்ரியோட விளையாட்டு என்னன்னு.
அச்சோ ஐயோ சைக்கிள் வர பிரேக் பிடிக்க மாட்டேங்குது என்னன்னு தெரியலையே ஐயோ ஐயோ அம்மா நல்ல வேலை அர்ஜுன் நீ என்ன காப்பாத்திட்ட ஏய் நீ முதல்ல கீழே இறங்க எவ்வளவு நேரம் பிடிச்சிட்டு இருக்கிறது நீ என்ன லூசா லூசு மாதிரி சைக்கிள் ஓட்டு போற இல்ல அர்ஜுன் பிரேக் பிடிக்கல பிரேக் பிடிக்கலையா அதெல்லாம் ஒழுங்கா செக் பண்ணி சைக்கிள் எடுத்துட்டு வர மாட்டியா தள்ளு உனக்கு இதெல்லாம் கூட தெரியுமா வேலை பண்றப்போ டிஸ்டர்ப் பண்ணாத இப்ப கரெக்டா இருக்கு ஒழுங்கா பார்த்து போ இனிமே சைக்கிள் எடுக்கிறப்ப பிரேக் பிடிக்குதான்னு செக் பண்ணிட்டு எடு சரி அர்ஜுன் நீ மட்டும் கரெக்டான டைம்ல வந்து ஹெல்ப் பண்ணலனா எனக்கு கண்டிப்பா அடிபட்டிருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன் நீ என்ன காப்பாத்தினத நான் மறக்கவே மாட்டேன் வாங்க வாங்க சொன்ன டயத்துக்கு கரெக்டா வந்துட்டீங்க நாங்க தான் நைட்டே உங்ககிட்ட சொன்னமே அத்தை பரவாயில்லையே நான் சொன்னத அப்படியே ஃபாலோ பண்றீங்க என்ன சித்தி இவ்ளோ நாளா நீங்க சொல்றது தானே பண்ணிட்டு இருக்கோம் சொன்னதை மட்டுமா செய்றீங்க சொல்லாததையும் கூட தான் செய்றீங்க என்ன சரிதா பவித்ரா விஷயத்துல டோட்டலா மாறிட்ட போல ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை இவ என்னடா நம்ம குடும்ப விஷயத்துல தலையிடுறாளேன்னு நினைக்காத நீங்க போற ரூட்டு ரொம்ப தப்பா இருக்கு அவ கிருஷ்ணா விஷயத்துல ஏதோ நல்லது செஞ்சுட்டாங்கிறதுக்காக இப்ப நீ அவ மேல காட்டுற அக்கறை நாளைக்கு உனக்கே ஆபத்தா வந்து நிக்க போகுது இதெல்லாம் இப்ப புரியாது ஆனா இதையே சாக்கா வச்சு நாளைக்கு உங்க சொத்துல அவ பங்கு கேட்டு வருவா பாரு அப்பதான் நான் சொன்னது சொல்லுன்னு வலிக்கும் கரெக்டுக்கா எனக்கு என்னமோ அவ இதெல்லாம் கணக்கு போட்டுதான் ஒன்னொன்னா செய்யற மாதிரி தெரியுது என்ன பிரயோஜனம் மஞ்சு உனக்கு தெரியறது கூட இவங்களுக்கு புரியலையே ஐயோ சித்தி நான் தான் எப்பவுமே அவளுக்கு ஆப்போசிட்டா இருக்கேன் அண்ணி தான் அவ விஷயத்துல கொஞ்சம் இறங்கி போற மாதிரி இருக்கு இவ வேற நான் இப்பவும் உங்களோட நல்லதுக்கு தான் சொல்றேன் பவித்ராவை உங்ககிட்ட நெருங்க விடுறது நெருப்புல விரல் விடுறதுக்கு சமம் ஆரம்பத்துல இந்த மாதிரி தான் இருக்கும் நேரம் ஆக ஆகதான் நெருப்போட குணமே தெரியும் என்கிட்டயே அவ எவ்வளவு திமிரா பேசுறவ உங்களையெல்லாம் நாளைக்கு ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டா அதனாலதான் சொல்றேன் அவ விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு இல்லனா நாளைக்கு கஷ்டப்பட போறதே நீங்க தான் புரியுது அத்தை இனிமே நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன் சொன்னா பத்தாது சீக்கிரமே அவளை அங்கிருந்து அனுப்புறதுக்கு என்ன வழியோ
அத பாருங்க. இங்க வேணு மாமாவோட சப்போர்ட்ல பெர்மனண்டா அவ இங்கே தங்கிருவா போல. அதை தான் நடக்க விடாதீங்கன்னு சொல்லி அக்கா சொல்றாங்க. அவளுக்கு சப்போர்ட் பண்ற வேணுவை வச்சே அவளை எப்படி அனுப்பலான்னு கொஞ்சம் யோசிங்க. என்னது வேணு மாமா வச்சா? இதெல்லாம் நடக்கிற காரியமா மஞ்சு? நடக்காதுன்னு இங்க எதுவுமே இல்ல ஜோதி. எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்கு. சரியான சந்தர்ப்பம் பார்த்து தட்டினா வேணு என்ன ரமாவை வச்சே அவளை அங்க இருந்து விரட்ட முடியும். அதனால இனிமே அதை மட்டும் கவனத்துல வச்சு வேலையை பாருங்க. அதை விட்டுட்டு இந்த ஆம்லெட் போடுறது, ஹாஃப் பாயில் போடுறது, தோசை போடுறதுன்னு கிறுக்குத்தனமா செஞ்சிட்டு இருக்காதீங்க. சார் விடுங்க சார். போயா போ போ போயாங்கறா போ. யார் சார் இது? இவன் தான் கிருஷ்ணாவுக்கு சூதாடுற பழக்கத்தை ஏற்படுத்தி அவனை கடனாளி ஆக்குனது. நேத்துதான் அது யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னேனே, கரெக்டா பிடிச்சிட்டீங்க சர்குணம். நீங்க சொல்லி செய்யாம இருப்பனா மேடம்? அதுவும் கிருஷ்ணா நம்மாளு. அவரு ஒரு பிரச்சனைல இவன் சிக்க வச்சிருக்கான்னா நான் சும்மா இருப்பனா? என்ன மன்னிச்சிருங்க மேடம், தெரியாம தப்பு பண்ணிட்டேன். கிருஷ்ணாவை சூதாட்டத்துல தள்ளி அதுல கொஞ்சம் காசு பார்க்கலாம்னு நினைச்சேன். ஆனா அவர் உங்க சொந்தக்காரன்னு தெரியாதுங்க. பாத்துக்கோ சரிதா, நீ கேட்டியே இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமானவர் யாருன்னு. இதோ நிக்கிறான் பாரு. அம்மா விட்டுருங்கம்மா. அம்மா அடிக்காதே அம்மா. அம்மா அடிக்காதே அம்மா ப்ளீஸ். போதும் 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 போதும். அடிக்கிற அடியில அவன் செத்துருவான் போல. நீங்க சும்மா இருங்க சார். என் புருஷனுக்கு இந்த பழக்கம் எல்லாம் கிடையவே கிடையாது. அவரை கெடுத்து வச்சு இவரால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா வீட்ல. சரி விடு, அதான் எல்லாம் சரியாயிடுச்சுல. ஏய், உனக்கு இதான் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை நீ கிருஷ்ணா பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. ஓடிப்போ. சரி வரமா. இப்போ உனக்கு திருப்தியா சரிதா? யாரால இதெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியாம தானே இவ்வளவு நாளா என்கிட்ட போன்ல புலம்பிட்டு இருந்த. அதான் மனசு கேட்கல. சர்குணத்தை விட்டு அது யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு எதுக்கு? ஏதோ என்னால முடிஞ்சது. சரி, நீங்க கிளம்புங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த பவித்ராவை துரத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அத செய்யுங்க. போங்க போங்க. எப்படி மேடம், நான் கூட்டு வந்த ஆளு கரெக்டா நடிச்சானா? சூப்பர்க்கா. நம்ம கிட்ட இருந்து விலைக்கு போனவங்கள திருப்பி நம்ம கிட்டே வர வச்சிட்டியே. அதான் என் பிளானே. நீ வேணா பாரு நான் செஞ்சதுக்கான நன்றி எப்படி வேலை செய்ய போகுதுன்னு.